நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஆர்ஜே விமல்குமார் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் FM ரெயின்போ 101.4. புத்தாண்டு தினமான இன்னைக்கு நம்ம நிலையத்திற்கு வந்திருக்கிற கெஸ்ட் யாருன்னு சொல்லணும்னா எனக்கே பயங்கர சர்ப்ரைஸ் தாங்க. அவரை பற்றின ஒரு சில குறிப்புகள் சொல்கிறேன். அவர் யார் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்பவே எளிதாக கண்டுபிடிச்சிருவீங்க. கோலிவுட்டுக்கு இவரோட விசிட்டிங் கார்டு அட்டகத்தி. அட்டகத்தி பட வெற்றி மூலமாக பட்டித்தொட்டி, மெட்ராஸ் சிட்டி எல்லா இடங்கள்லையும் அறியப்பட்டவர். மெட்ராஸ் படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஒரே ஒரு சுவர். அந்த உலகத்துக்குள்ளே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளை கூட்டிகிட்டு போனது அவரோட ரைட்டிங் பவர். மலேசிய தமிழர்களோட வாழ்க்கை கபாலி, தாராவி தமிழர்களோட வாழ்க்கை காலா, இவ்வளோ க்ரியேட்டிவிட்டியும் பண்ணது இவரோட பேனா. கருங்குயிலும் இவரோட கருப்பு நிறத்தை அள்ளி பூசிக்கணும் வசனத்தை கேட்டுச்சுன்னா கர்வம் கொள்ளும். கலைஞர்களை மேடையேற்றி வாய்ப்பளிக்கக்கூடிய இவரோட குணத்துக்கு மேகவானும் இறங்கி வந்து வாழ்த்து சொல்லும். சார்பட்டா இவருடைய சமீபத்திய வெற்றிக்கனி. ரைட்டர் பட மேடையில் இவர் எங்களின் தாய்னு சொன்னார் நடிகர் சமுத்திரக்கனி. அவங்க வேம்புலியை உருவாக்கிய செயல்பொலி, ஆவடியில் இருந்து வந்த சரவடி கொடுத்ததுனால ஈகை அப்படின்னு சொல்லுவாங்க. உதவி இயக்குநர்களுக்கு இவர் கொடுத்தது லைப்ரரி கூகை. அவங்க அட்டகத்தி, மெட்ராஸ், கபாலி, காலா, சார்பட்டா படங்களின் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் விமல் சார். புத்தாண்டு தினம் நீங்கள் நிலையத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் படங்கள்ல இருந்தால் கேள்விகள் நம்ம கேட்க போகிறோம். அமுதா வந்து தினகரனுக்கு லெட்டர் கொடுக்குற ஒரு இடம் அட்டகத்தியில். அண்ணன்ட்ட கொடுத்துரு அப்படிங்கிறது லேட்டராக வந்து ரிவியல் ஆகும். அன்பு கொல்ல ரூட்டு போட்டு கொடுக்கறது மாறி, அதே மாதிரி தமிழ்நேசன் பையன் குமரன் டோனிலி பக்கம் வர்ற மாதிரி இருந்துட்டு கபாலி பக்கம் திரும்புறது, காலாலையும் வேங்கையம் வீழ்த்தப்படுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃப்ளாஷ்பேக்கு இந்த எடிட்டில் ஒரு மேஜிக் பண்ணியிருப்பீங்க. உலக சினிமாக்களில் முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடியது ஃப்ளாஷ்பேக்கு. உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் மீதான ஈர்ப்பு அதை ரொம்பவே லாவகமாக அவங்க படத்தில் நீங்கள் வச்சுருப்பீங்க. கதை லீனியராக போயிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஒரு டேனில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக மாறும். ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் உங்களுக்கு பிடிச்சது, ஈர்ப்பு, அதை பற்றி. பயங்கரமான கேள்வி கேட்குறேன். ஃப்ளாஷ்பேக் காட்சிகள், அதாவது பின்னகர்வு காட்சின்னு சொல்லாத அந்த காட்சிகள் மீது ஈர்ப்பு அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஆனால் என்னென்னா ஒரு ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணுறது தான் நான் அங்கே பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ அட்டகத்தியாக இருக்கட்டும், மற்ற மெட்ராஸ்லேருந்து பல விஷயங்கள் இருக்குது. மெட்ராஸில் கூட வந்து அன்பு ஏன் மர்டர் பண்ணப்பட்டா, யாரால் மர்டர் பண்ணப்பட்டதுன்னு சொல்கிறத பின்னகர்வு காட்சி மூலம் ஃப்ளாஷ்பேக் மூலமாக சொல்லியிருப்போம். அண்டு முறவர் வந்து என்னென்னா இது வந்து ஸ்கிரிப்ட் டிசைட் பண்ணுறது தான் நான் நினைக்கிறேன். நான் லைக் வந்து ஒரு வேளை வந்து ஒரு சினிமா ஃபார்மேட்டில் ஒரு ட்விஸ்ட்டுக்காக லைக் இது ஒரு நடந்திருக்கும், இது எதனால் நடந்ததுன்ற இடத்துல சரியாக ஓப்பன் பண்ணுறதுக்கான இது விஷயங்களாக அதை வந்து நான் பயன்படுத்தியிருக்கலாம். அது ஒரு ரெகுலர் சினிமா பேட்டர்ன் தான் நான் நினைக்கிறேன். நான் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிச்சு பண்ணுறது கிடையாது. லைக் வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக நடந்ததை ஃபஸ்ட்டே காட்டாமல் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து காட்டுறது மூலமாக இது இவங்களால் நடந்தது அப்படின்றது மூலமாக ஒரு ட்விஸ்ட்டை க்ரியேட் பண்ணி ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுறதுக்கு, அடுத்த கட்ட காட்சிகளோட நகர்வுக்கு வந்து அந்த யுத்தியை வந்து நான் வந்து பயன்படுத்தியிருக்கலாம். அது வந்து ரொம்ப கான்சியஸாக பண்ணல. இதுதான் இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணால் இது மக்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படிலாம் பண்ணல. கதையோட தேடல் அடிப்படையில், கதை நகர்வு அடிப்படையில், கதையோட போக்கு தான் அதை தீர்மானிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணதை நான் செஞ்சுருக்கிறேன். ஆக்சுவலி உங்களுடைய படத்தில் வர்ற காதல் காட்சிகள், அமுதாவாக இருக்கட்டும், பூர்ணியாக இருக்கட்டும், குமுதவல்லியாக இருக்கட்டும், சரீனாவாக இருக்கட்டும், மாரியம்மாவாக இருக்கட்டும், தீனா உங்கள் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது அப்படின்னு பூர்ணி சொல்லும்போது அட்டகத்திக்கு வர்ற ஒரு சந்தோஷம், உனக்கு என்ன தான் வேணும், நீ தான் வேணும், வா பைக்கில் ஏறி, ஒரு ஹைக்கு மாதிரி இருக்கும் அந்த வசனம். நீ செத்து போயிட்டேன்னு எல்லாரும், ஆமாம் செத்து தான் போயிருந்தேன், நீ என்னை வந்து பார்க்குற வரைக்கும் அப்படிங்கிற இடம், எனக்கு பசி எடுக்குது போய் சோறு எடுத்துகிட்டு வந்து விட்டு அப்படிங்கிறத ஒரு ஆர்டராக சொல்லணும், போடா சொல்கிறேன்ல அப்படின்ட்டுன்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு படங்கள்லேயுமே அந்த பெண் வெளிப்படுத்தக்கூடிய காதல் அப்படிங்கிறது ஆணுக்கு இணையாகவும் ஆணை விட சூப்பராகவும் அது காட்டப்பட்டிருக்கும். ஒரு ஹைக்கூ கவித்துவம் இருக்கும். அந்த ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவில் வசனங்கள், அந்த அந்த காட்சி அமைப்பு அந்த பெண்ணின் காதலை வெளிப்படுத்துறதுல ரொம்ப ஒரு ஆன்மா கலந்துருக்கும். அதை பற்றி சொல்லுங்கள். அது பர்சனல் லைஃப் இன்ஸ்பிரேஷன் தான். ஆக்சுவலி பொதுவாக வந்து நான் வந்து காதல் பண்ணி தான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன். நானும் என்னுடைய மனைவியும் பேசின நிறைய வார்த்தைகள் தான் நான் சினிமாவில் வந்து கொண்டு வந்திருக்கேன். நான் அப்புறம் என்னென்னா வந்து இப்போ நம்ம நிறைய லைஃப்பை வந்து நான் வேடிக்கை பார்ப்பேன். நான் வேடிக்கை பார்க்குறப்போ வந்து நிறைய காதலர்களில் வேடிக்கை பார்த்துருக்கேன். அவங்களோட நுவான்சன்ஸ் எப்படி இருக்கிறாங்க, வயசானவங்கள பார்த்துருக்குறேன், மிடில் ஏஜ் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறது தான் பதிவு செஞ்சுருக்கோம். இப்போ நீங்கள் சார்பட்டா பரம்பரையில் கூட பார்த்தீங்கன்னா ரங்கமதியார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோடனே வந்து வீட்டில் சாப்பிட்றப்போ வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க காலை பிடிப்பாங்க. அது என் அம்மா வந்து எங்கள் அப்பாவை வந்து இப்போ நாங்கள் பிள்ளைங்கள்லாம் இருக்கிறப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இருக்கிற காதலை வந்து
என்ன சொல்கிறது, அது கனெக்ட் பண்ணிக்கிற விதமாக எங்கள் அப்பா வந்து ஒரு தொடுதல் மூலமாக தன்னுடைய காதலை வந்து வெளிப்படுத்துறது இருக்குதுல்ல, நான் அதை நிறைய முறை நான் பார்த்துருக்குறேன். நான் அதே மாதிரி தான் இது எல்லாமே ரியல் லைஃப் பேஸ்டு தான். இப்போ இதெல்லாம் க்ரியேட்டிவாக என்னால் யோசிக்க முடியாது. டெஃபினட்டாக வந்து நான் ரொம்ப க்ரியேட்டிவான பர்சன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஐயோ! ஆனால் நான் வந்து யாருன்னா ஒரு தொகுப்பாளன்னு சொல்லுவேன். ஒரு தொகுக்கிற ஆள். என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்தது, பழகுனது, நான் படித்தது, அப்புறம் நான் தொடர்ந்து கவனிக்கிறது, இது எல்லாத்தையுமே நான் எழுதுகிற ப்ராசஸில் வந்து தொகுப்பேன். நான் ஃபஸ்ட்டு வந்து என் லைஃப்பில் என்ன நடந்ததுன்னு யோசிப்பேன். என் லைஃப்பில் இதுதான் நடந்தது. ஓகே, இப்போ காதலன் காதலி 2 பேர் பேசுகிறாங்க அப்படின்னா என்ன மொமெண்ட்டில் பேசுகிறாங்க, என்ன பேச போகிறாங்க அப்படின்றத வந்து யோசிச்சுட்டு டக்குன்னு என்னுடைய லைஃப்பில் நடந்ததை பற்றி யோசிப்பேன். நான் இதுக்கு முன்னாடி நம்ம இப்படி பேசியிருக்கிறோமா, இல்லை என்னுடைய காதலி இப்படி பேசியிருக்காள அப்படின்னு யோசிக்கிறப்ப, அப்போ காதலி அப்படி பேசியிருந்தாலும் அந்த காதலுடைய வார்த்தைகளையும் நானும் இங்கே அந்த சீனுக்கு தேவைப்படுற மாதிரி வந்து உருவாக்கி நான் வந்து அந்த இடத்துல வைப்பேன். இப்படி தான் நான் வந்து என்னுடைய காதல் காட்சிகளை வந்து வடிவமைக்கிறேன். இது முழுக்க முழுக்க ஒரு என்னுடைய லைஃபோட நுவான்சன்ஸாக தான் நான் பார்க்குறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த, நான் பார்த்த, கவனித்தவைகளை வந்து தொகுத்து ஆடியன்ஸுடைய ரசிப்புத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி, இல்லை வந்து எனக்கு முதல்ல எனக்கு பிடிக்கணும், எனக்கு பிடிச்சிச்சுன்னா பேப்பரில் எழுதுனதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிச்சுன்னா அது நான் ஸ்க்ரீன் பண்ணுறேன். அதனால் எனக்கு பிடிச்சது தான் நான் பண்ணியிருக்கிறேன். நான் உங்கள் படத்தில் வந்து வசனகர்த்தாக்கு நீங்கள் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். மெட்ராஸ் படம் வந்து ஜேபி சாணக்கியா பண்ணியிருப்பாரு. அவர் அடிஷ்னல் ரைட்டிங், இஸ் நாட் அ வசனகர்த்தா, ஓகே, அடிஷ்னல் ரைட்டிங். அந்த படத்தில் வந்து ஒரு துணை எழுத்து மாதிரி தான் அவர் பண்ணார். ஆனால் காலாவில் வந்து நான் மகிழ்நன், ஆமாம், மகிழ்நனுக்கும் ஆதன் தீச்சனையும் வந்தாங்க. அப்புறம் சார்பட்டா பரம்பரையில் வந்து தமிழ் பிரபா வந்து நானும் தமிழ் பிரபாவும் சேர்ந்து எழுதணும். இந்த 2 படத்தில் தான் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணேன். மற்றபடி வந்து ஆமாம், கபாலி வரைக்கும் நானே தான் ஒர்க் பண்ணது முழுக்க. அதில் வந்து கபாலியும் மெட்ராஸும் அடிஷ்னல் ரைட்டிங் வந்து ஜேபி சாணக்கியா இருந்தார். அடிஷ்னல் ரைட்டிங்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஸ்க்ரீன் ரைட்டிங்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா வந்து அடிஷ்னல் ரைட்டிங்னா நானே முழுசாக எழுதுவேன், அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இது நல்லா இருக்கா இல்லையா படிச்சுட்டு வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க, இது இப்படி மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் ஏரியாவில் இருக்கும் அடிஷ்னல் ரைட்டிங்னா. சார்பட்டா பரம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எழுதணும். இங்கே அடிஷ்னல் ரைட்டிங் நிகழல. இங்கே அவருடைய பங்களிப்பு வந்து நிறைய இருக்கும், என்னுடைய பங்களிப்பு இருக்கும். 2 பேரும் சேர்ந்து எழுதுறதுனால அது வந்து ஸ்க்ரீன் பிளே 2 பேரும் சேர்ந்து எழுதணும். வசனமும் சரி, அதே மாதிரி தான் காலாவிலையும் வசனங்கள். மோஸ்ட்லி வசனங்கள் பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போ காலாவில் பொறுத்த வரைக்கும் நான் வந்து தாராவி பகுதியை வந்து பிக்சரைஸ் பண்ணுறதுனால, தாராவில் இருந்து பிறந்து வளர்ந்த ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதுதான் மகிழ்நன் வந்து வந்தார் அதுக்குள்ளே. அப்புறம் ஆதந்திச்சின பொலிட்டிக்கலாக கொஞ்சம் வந்து சட்டையரான ஒரு டைலாக் ரைட்டிங் வேணும் அப்படின்றதுக்காக வந்து ஆதந்திச்சினையை வந்து உள்ளே கொண்டு வந்தேன் நான். அதுலேயும் கூட வந்து காதல் சம்மந்தமானது சில முக்கியமான டைலாக்ஸ் எல்லாமே வந்து நான் எழுதினேன் அப்படின்னு நான் சொல்லிப்பேன். நான் மற்றபடி வந்து மகிழ்நன் ஆதந்திச்சின அவங்களுடைய பங்களிப்பு பெரிய விஷயமா இருந்தது. எப்படி பண்ணுவோன்னா அடாப்டேஷன், அதாவது அவங்கள எழுதி ஒரு ப்ராசஸ் கொடுத்துட சொல்லுவேன். 2 பேரும் அவங்க எழுதி கொடுத்து ஃபஸ்ட்டு நானே ஃபுல்லாக எழுதிடுவேன். நானே எழுதிட்டு அவங்கக்கிட்ட கொடுப்பேன். அவங்கக்கிட்ட கொடுத்தோடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைலாக்ஸில் என்ன சேஞ்சஸ் இருந்தால் சேஞ்சஸ் மட்டும் வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அந்த சேஞ்சஸை நான் அடாப்ட் பண்ணி அதை நான் ஒரு ஒர்க்காக எழுதி அதுக்கப்புறம் கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து தாராவி லாங்குவேஜில் டோட்டலாக மாற்றினாங்க. அப்படி தான் கபாலியும் அப்படி தான். கபாலியில் வந்து விக்ரம்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவன் முழுக்க அந்த மலேசியா லாங்குவேஜை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டான். அண்டு ஆமாம், முழுக்க படிச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து அந்த அரசியல் வரலாற்றை வந்து படிச்சிடணும். மலேசியா பண்ணுறதுக்கு முன்னாடி மலேசியோட வரலாறு முழுக்க படிச்சுட்டு, அப்போ மலேசியா வரலாறு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் வந்து ஒரு காட்சியை நான் என்னால் வடிவமைக்க முடியும், எழுத முடியும். நான் அப்படி வந்து எழுதுனதுக்கப்புறம் தான் வந்து விக்ரம் என்ன பண்ணுவான்னா கடைசியாக உட்காந்து அந்த டைலாக்ஸ் வந்து என்ன அந்த போடுறது, இல்லை வந்து அந்த மலேசிய ஸ்லாங்கை கொண்டு வரதுக்காக அவன் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணான். மற்றபடி காலாவில் டெஃபினட்டாக வந்து நாங்கள் ஷேர் பண்ணி எழுதணும். அதே மாதிரி வந்து சார்பட்டா பரம்பரையில் முழுக்க முழுக்க நானும் தமிழ் பிரபாவும் சேர்ந்து எழுதணும். டைலாக்ஸ் தான் சொல்லணும். எல்லாருமே எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து என்னென்னா சில விஷயங்களை மட்டும், அதாவது என்னென்னா ஒரு சம்பவங்களையோ இல்லை வந்து ஒரு சமூகத்துக்கு ஏற்ற கருத்துக்களை தெரிவிக்கிறதுலையோ அப்போ மட்டும் நான் என்ன பண்ணணுன்னா ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸாக அதுலேருந்து என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்சம் ரியல் லைஃப்பில் நம்ம கேட்காத வார்த்தைகள் தான் நம்ம அங்கே பேச போகிறோம். ஆனால் அதை வந்து ஆடியன்ஸ் கேட்குறப்போ வந்து ரொம்ப வெளியில் போயிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப டைல்யூட் பண்ணி நம்ம நார்மலாக பேசுகிற ஒரு லாங்குவேஜுக்குள்ளே கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணுவேன் நான். குறிப்பாக சில வசனங்கள் எழுதும்போது நீங்கள் இருந்த மனநிலை இல்லைன்னா அந்த ஒரு மோட்டிவேஷ்னலாக ஒரு சில டைலாக்ஸ் உண்டு, அதை நான் சொல்லிடுறேன். இந்த கட்டை இந்த மண்ணில் முளைச்ச மரம்டா, எரிச்சாலும் புதைச்சாலும் இங்கே தான் காலா படத்தில்.
பறவையோட குணமே பறக்கிறது தாண்டா, அதை பறக்க விடு, வாழ்வா சாவாங்கிறத அது முடிவு பண்ணட்டும், உன் கருணை அதை சாவை விட கொடுமையானது அப்படின்னு சொல்கிறது கபாலி வசனமாகட்டும். எந்த வாத்தியார் என்னை நம்பி இறங்கினாரோ அவரே இன்னைக்கு என்னை எளப்பமாக பேசிட்டாரு. உடம்பு வேணா மாறி இருக்கலாம், ஆனால் மண்டையில் இன்னும் அதே வெறி ஓடிட்டு தான் இருக்குங்கிறது சார்பட்டா. அதே போல் உள்ளே போயிட்டு வந்தால் முத்திரை குத்திடுவாங்கடா, உன்னோட வாழ்க்கை எதிர்காலமே மாறி போயிடுங்கிறது மெட்ராஸ் படம். இந்த வசனங்கள் எப்போதுமே வந்து ஏதோ ஒரு படத்தோட ஏதோ ஒரு டைலாக் வந்து எங்கேயோ வேலை இல்லாமல் இருக்கிற ஒரு இளைஞனுக்கோ சாலையில் நடந்து போகும்போது விரக்தி நிலையில் இருக்கவனுக்கோ ஒரு உத்வேகத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வசனங்கள் பற்றி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஃபேக்டை பற்றி பேசுது. ஆக்சுவலி வந்து காலாவடில் வந்து பேசின வசனம் அப்படின்றது வந்து எங்கள் அப்பா பேசின வசனம் தான். எங்கள் அப்பாவுக்கு வந்து அவர் இருந்த சூழல் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த ஊர் பிடிக்கவே பிடிக்காது. நான் பிறந்த ஊர் வந்து எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிச்சதெல்லாம் வந்து எங்கள் அம்மா ஊர் தான் பிடிக்கும். எங்கள் அம்மா ஊர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், வெங்கல்னு சொல்லிட்டு. அந்த ஊர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு ஊருன்னு சொன்னால் 2 வந்துடும். ஆனால் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் ஊர் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து செத்து போனால் இங்கே தான் செத்து போகணும், என்னை இங்கே தான் புதைக்கணும் அப்படின்னு அவர் அந்த மண்ணோட வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வம் இருந்தது. அவர் எங்கே போனாலும் அவர் வந்து எங்கள் ஊருக்கு வந்துடுறது தான் விரும்புவார். எங்கேயும் போய் தங்க மாட்டார் அப்பா. அவருக்கு வந்து மற்ற ஊரெலாம் பிடிக்கவே பிடிக்காது அவருக்கு பெருசாக. அவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான இடம் வந்து அவர் இருந்த இடம் தான். அதில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆனாலுமே வந்து அந்த மண் மீது அவருக்கு ஒரு பெரிய ஒரு பற்று இருந்தது. அந்த பற்று வந்து எங்கள் அப்பா அடிக்கடி பேசுவார். அது அந்த டைலாக் தான் ஆக்சுவலி வந்து காலாவில் வந்து வச்சது. இப்போ மெட்ராஸில் வந்து என்னென்னா வச்சது வந்து என்னென்னா, இப்போ அன்பு காளிக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது நான் காட்டியிருப்பேன். அன்பு வந்து ரொம்ப பொலிட்டிக்கலான ஒரு பர்சனாக, ரொம்ப கோவமாக சண்டை போடுறவனாக இருப்பான். காளி வந்து பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருந்தாலுமே அவன் வீடு உண்டு, வேலை உண்டு, போயிட்டு படிக்கிறது அப்படி இருப்பான். அவன் படிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்ணுறப்பான். அப்போ அன்புக்கு வந்து இந்த லைஃப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதில்ல, இந்த லைஃப்பில் உள்ளே பூந்து வர்றது, இவ்வளோ மனிதர்களை மீட் பண்ணியிருக்குது அவனால் ஹேண்டில் பண்ண முடியும் அன்பால். காளியெல்லாம் அப்படி கிடையாது. காளி வந்து எமோஷ்னலான அவன். ஆனால் வந்து இந்த மாதிரி அரசியல் சிறை வாழ்க்கைக்குள்ளே போயிட்டான்னா அவனுடைய லைஃப் வந்து காலியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து வேலை வாய்ப்பு பறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நிறைய சிக்கல் இருக்கிறப்போ வந்து இது பொதுவாக எல்லாமே பேசுகிறது தான். இப்போ நம்ம ஊர்லேயே வந்து எதாவது சண்டை நடக்கிறப்போ வந்து என்னென்னா, படிக்கிற பசங்களை வந்து அந்த பிரச்சனைலேருந்து வெளியே கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா வந்து இவங்களை அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றது அந்த ஐடியாவில் தான் வந்து அது வந்து எழுதுனது. முன்னாடி கபாலியில் எழுதின டைலாக் வந்து பார்த்தீங்களா, அது என்னுடைய பர்சனல் லைஃபு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து வீட்டு விலங்குகளை கட்டி போடுறது, பேர்ட்ஸை வந்து வீட்டில் வந்து அடைச்சி வளர்க்குறது, அப்புறம் வந்து கண்ணாடி குடுவையில் வந்து மீனை போட்டு வளர்க்குறது, இது எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்து அது ஏதோ கஷ்டமாக இருக்கும். லைக் வந்து ஏன்னா அவங்களுடைய இயல்பு அது கிடையாதுன்னு எனக்கு தோணும். ஒரு பேர்ட்ஸை வந்து போட்டு கூண்டில் அடைச்சி வீட்டில் வந்து வளர்த்துட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு செம கோவம் வரும். எனக்கு லைக் எங்கள் வீட்டு பக்கத்தில் என் ஒய்ஃப் அவங்களுடைய சிஸ்டர் அவங்க வீட்டில எல்லாம் வந்து இதெல்லாம் வளர்ப்பாங்க. அப்போ வந்து நான் இதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன். ஒய்ஃப் கிட்ட தொடர்ந்து பேசிட்டே இருப்பேன், எதுக்கு இது மாதிரி வளர்த்துட்ருக்குறாங்க, அது திறந்து விடணுன்னு நான் சொல்லுவேன் நான். அப்போ என் ஒய்ஃப் சொல்லுவோம், திறந்து விட்டா இங்கே இருக்கிற காக்காங்கெல்லாம் குத்தி சாப்பிட்றோம், அவங்களுடைய நேச்சர், அந்த பறவைங்களோட நேச்சர். நான் சொன்னேன், அப்போ அவங்கள வந்து அது மீறி தான் வாழறது தான் லைஃபு. நீங்கள் அது வந்து என்னோடய பர்சனல் லைஃப்பில் நான் பேசின டைலாக் தான் அது. அதே மாதிரி தான் பெட்டாக வந்து கட்டி வைக்கிறது, கழுத்தில் போட்டு சங்கிலி போட்டு கட்டி வைக்கிறது, இதெல்லாம் எனக்கு வந்து செட். அதனால தான் நான் வந்து வளர்ப்பு பிராணிகளை வளர்த்ததே கிடையாது. அதோட இயல்பில் இருந்துடணும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து நான் சின்ன வயசில் வந்து எங்கள் வீட்டில் பூனைங்கள்லாம் இருந்திருக்கு. பூனைங்களாக தான் இருக்கும். பூனைங்களுக்கு கழுத்தில் போட்டோ இல்லை ஏதோ அது மாதிரி இல்லாமல் அவங்க பாட்டுன்னு ஜாலியாக விளையாண்டுப்பாங்க அவங்க ஸ்பேஸில். இப்போ அப்படி தான் நான் பார்க்குறேன் விலங்குகளில். அப்படி எழுதுனது தான் வந்து இந்த டைலாக் பொறுத்த வரைக்கும். சார்பட்டா பரம்பரையில் வந்து அது ஒரு நம்பிக்கையின்மையை ஏன் இழக்கிறாங்க. லைக் இது வந்து என்னோடய ஸ்ட்ரகிள், நான் தொடர்ந்து சினிமாவில் படுற ஸ்ட்ரகிளில் தான் நான் அதில் வந்து பிச் பண்ணியிருந்தேன். ஓகே, ஒரு வெற்றி தோல்வி தான் ஒரு சில விஷயங்களை வந்து தீர்மானிக்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஒருத்தரோட நம்பிக்கையின்மை எங்கே உருவாகுது அப்படின்னா ஒருத்தனோட வெற்றிலேருந்து தான் உருவாகுது. அதுவும் வெற்றி என்ன வெற்றினா நாம் நினைக்கிற வெற்றி இல்லை, இந்த சமூகம் நினைக்கிற வெற்றி. இந்த பொது சமூகம் எதெல்லாம் வெற்றின்னு அக்செப்ட் பண்ணப்படுதோ அந்த வெற்றியை நீ பெறப்போ தான் நீ அங்கீகரிக்கப்படுற. மற்றபடி பர்சனல் லைஃப்பில் நீ வந்து நினைக்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து மற்றவங்களுக்கு அச்சீவ்மெண்ட்டாக இல்லை. அப்போ இங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகிற வெற்றி வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ அந்த ஏற்றுக்கொள்ளப்படுகிற வெற்றியை நம்ம அடையணும்னா நான் ஃபஸ்ட்டு தகுதியானோன்னா இல்லையான்றதை இந்த பொது சமூகம் தான் தீர்மானிக்குது. நான் தீர்மானிக்க முடியாத இடத்துல இருக்கிறேன் நான். இது எனக்கு ஒரு பெரிய கோபமாக இருக்குது. அப்போ அதான் சொல்கிறேன், என்ன நம்புறதுக்கான
ஆட்கள் நம்ம கூட இருந்தும் கூட நம்ம வந்து நம்புறதுக்கான ஒரு ஒரு சூழலையோ இப்போ நம்ம முன்னாடி செஞ்ச வேலைகள் வந்து அவங்கள திருப்திகரமாக இல்லாதப்போ, நம்ப முடியாத சூழல் போகிறப்போ, அப்போ நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளை நம்பலனாலும் கூட வந்து இன்னும் நம்ம அந்த வெறியோடு தான் இருக்கிறோம். அந்த வெறி நடிப்பில் ஒர்க் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணி காட்டுறப்போ தான் வந்து திரும்ப இவங்களை நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து சார்பட்டா பரம்பரைக்கு அப்படியே பொருந்தும். அந்த படத்தை எடுத்த சூழல், அந்த படம் எடுக்கிறப்ப நான் இருந்த மனநிலை, இது எல்லாமே டிசைட் பண்ணது தான் அந்த டயலாக். நாம எவ்வளோதான் சீரியஸான விஷயங்கள், சீரியஸான டயலாக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பேசினாலும், காலேஜ் லைஃப்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அட்டகத்தி படங்கிறது ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு ட்ரீட்டாக கொடுத்துருப்பீங்க. அது பச்சை பசேல்னு இருக்கிற விஷயமா இருக்கட்டும், அவங்களோட டைரிஸ் எழுதுறதா இருக்கட்டும், பஸ்ஸே இப்படி ஒரு பஸ்ஸு நம்ம காலேஜுக்கு வாடகைக்கு எடுத்து கொடுத்துட மாட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஏக்கங்கள் அந்த படம் வந்து பயங்கரமாக தூண்டும். அதுக்கடுத்து அந்த நட்பு அமைகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, நம்மளோட தாட்டில் இருக்கிற நிறைய நண்பர்கள் அங்கே கூடி இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுவும் ரூட்டு தலை அப்படிங்கிற ஒரு விஷயம். ரூட்டு தலை அவங்களோட ஃப்யூச்சர் லைஃபு வேற மாதிரி நிறைய கஷ்டங்களில் இருக்குது. பட் காலேஜ் லைஃப்பில் அது ஒரு கெத்தாகவே கொண்டாடப்படும். அட்டகத்தி படத்தில் டேரக்டராக நீங்கள் வாய்ஸ் ஓவரும் கொடுத்துருப்பீங்க, இவர் தாங்க அட்டகத்தி அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த படத்தோட நினைவுகள் இப்போ எப்படி இருக்குது? அதுலேயும் ஒரு சில ஃபிலிமை டீப்பாக வாட்ச் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறது வந்து அட்டகத்தி தீனாங்கிறவர் தான் ரஞ்சித்து அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவரோட வாழ்க்கையை கொண்டாட்டமாக வாழக்கூடியவர், நல்ல ரசிப்புத்தன்மை உள்ளவர் அப்படிங்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? அட்டகத்தி உண்மையிலே லைஃப் பேஸ்டான, அதுவும் ஒரு வாழ்க்கை சம்மந்தமான படம் தான் அது. அட்டகத்தி அப்படின்றது என்னுடைய வாழ்க்கை மட்டும் கிடையாது. இப்போ அந்த டைமில் என்னுடைய நண்பர்கள், நான் பார்த்தவர்கள், அவர்களுடைய லைஃப் பேஸ்டாகவும் நான் அதில் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து நிறைய எடுத்திருக்கேன். அட்டகத்தின்ற பேரே வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் நான் படிக்கிறப்போ என் கூட படித்த என்டி சிவகுமார்னு சொல்லிட்டு ஒருத்தரோட பேர் தான், என் ஃப்ரெண்டோட பேர் தான் அது. அவனை அட்டகத்தின்னு சொல்லுவான். அட்டகத்தின்னு ஏன் சொல்கிறேன்னா, அவன் ரொம்ப வாய் பேசுவான், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லுவான். லைக் நிறைய விஷயங்கள் அவன் பேசுவான். அவன் அந்த பேர் என்னை இன்ஸ்பயர் பண்ணதுனால தான் நான் வந்து சரி ஓகே அட்டகத்தினே வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அந்த படம் வந்து ஒரு நாஸ்டாலஜிக்கான விஷயந்தான். இப்போ நினச்சி பார்க்குறப்போ அது ஏன் ஃபஸ்ட்டு படம் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா வந்து இண்டஸ்ட்ரி மேலே இருந்த ஒரு பயம் இருக்கலாம். லைக் ஏன் ஃபஸ்ட்டே மெட்ராஸ் எடுக்க முடியல அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்கலாம். நான் 2 கதையும் எழுதிட்டேன். மெட்ராஸும் அட்டகத்தியும் ஒரே டைமில் எழுதிட்டேன். அட்டகத்தி ட்ரை பண்ணிட்டு ரொம்ப நாள் ட்ரை பண்ணி அட்டகத்தி நடக்கலன்னப்போ திரும்ப மெட்ராஸும் ட்ரை பண்ணேன். மெட்ராஸ் வந்து சில பேர்கிட்ட கதை சொன்னேன். அவங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல மெட்ராஸை. அட்டகத்தியாவது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. மெட்ராஸ் வந்து அவங்களுக்கு புரியல அது. எனக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப சோர்வாயிடுச்சு. சரி ஓகே நம்ம அட்டகத்தியை ஃபஸ்ட்டு பண்ணுறோம். அட்டகத்தி பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே என்னென்னா சென்னை 28 வெற்றி தான். சென்னை 28 நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அந்த படம் ஜெயிச்சதில்ல, அது கொடுத்த நம்பிக்கை தான். அதில் வந்து எல்லாமே ஃப்ரெஷர்ஸு, புது பசங்க, அண்டு அது வந்து ஒரு புதுசான ஒரு லைஃப் அட்டன் பண்ணியிருக்கோம். மத்திய சென்னையில் இருக்கிற லைஃப்பை வந்து காட்டியிருக்கோம் அது. அண்டு வந்து மோரோவர் இந்த ஸ்லம் பேஸ்டு ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து அதில் அப்ரோச் பண்ணியிருப்பார் டைரக்டர். அதனால் வந்து அந்த படம் வந்து ரீச் ஆனது, ஜெயிச்சு தான் நான் நேர்லேருந்து பார்த்துருக்குறேன். அதோட ரைட்டிங் ப்ராசஸ்லேருந்து அந்த படம் வந்து ஆடிஷன் பண்ணது, ஷூட் போனது, படம் பிடிச்சது எல்லாத்தையும் பக்கத்துலேயே இருந்து பார்த்ததுனால இந்த மாதிரி ஒரு படம் வெற்றி படமாக ஆக முடியும், மக்கள் ரசிக்க முடியுன்ற நம்பிக்கையை எனக்கு கொடுத்தது வந்து சென்னை 28 தான். சென்னை 28 அண்ட் சரோஜா, கோவா 3 படங்களை நான் வேலை செஞ்சுட்டு வந்திருப்பேன். ஆனால் அந்த டைமில் நான் வந்து ரொம்ப பொலிட்டிக்கல் கான்சியஸாகவும் இருந்தேன். நான் இப்போ 3 படங்கள்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொலிட்டிக்கல் எரர் இருக்காது. நான் வந்து நிறைய ஃபைட் பண்ணி ஆக்சுவலி வந்து சென்னை 28 ஒரு வார்த்தைக்கு நான் வந்து சார்கிட்ட பேசினேன். எனக்கு அந்த வார்த்தை பிடிக்கவே இல்லை. ஆனால் என்னை மீறி அந்த வார்த்தை வந்துச்சு அந்த படத்தில். நான் அசிஸ்டண்ட்டாக நான் வந்து இல்லை இந்த வார்த்தை வேணாம் சார், தப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் நான். அண்ட் சரோஜாவில் கூட நான் வந்து சில டிஸ்கஷன் அப்போ இந்த பொலிட்டிக்கல் எரராக இருக்கிறத, பொலிட்டிக்கலாக தப்பாக இருக்கிறத வந்து நான் பேசி வந்து நான் ஃபைட் பண்ணி ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன். நான் சினிமாவில் வந்து இந்த மாதிரி பொலிட்டிக்கலான ஒரு படம், அதாவது நான் நினைக்கிற பொலிட்டிக்கலான படம் எடுக்க முடியுமா அந்த டைமில் அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு அந்த ஃப்ரான்சிஸ் ரோபர்ட்டோடைய ஒரு கோட் வந்து எப்போவுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது என்னென்னா வந்து எக்ஸ்பிரஷன் அண்ட் கம்யூனிகேஷன். அவர் வந்து 400 ப்ளவுஸு அது மாதிரி நிறைய படம் எடுத்திருக்காரு. பெரிய டைரக்டர் ஃப்ரான்சிஸ் ரோபர்ட்னு சொல்லிட்டு அவர் ஒன்று சொன்னது என் லைஃப்பில் நான் ரொம்ப கடைப்பிடிக்கிறேன் இப்போ வரைக்கும். எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து சரியான அளவு ஆடியன்ஸுக்கும் நமக்கும் இருக்குதுன்னா ஒரு படம் வந்து ஈஸியாக வெற்றி அடையும்னு சொல்கிறாரு. என்னை வெளிப்படுத்துதலும் ஆடியன்ஸை தொடர்பு கொள்ளுதலும் சரியாக இருக்கணும், சரியான அளவில் இருக்கணும்னு சொல்கிறாரு. ஒன்று வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக என்னை வெளிப்படுத்துறதோ இல்லை ஆடியன்ஸுக்காக மட்டுமே படம் பண்ணுறதோ வந்து
நிச்சயமாக ஒரு சரியான படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ நான் அந்த தத்துவத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ வந்து நானா என்னை வெளிப்படுத்துதலும் ஆடியன்ஸை தொடர்புகளும் இதுதான் தத்துவமே. அப்போ இது என்ன மாதிரியான கதைகள்லாம் இதில் பண்ண முடியும்னு யோசிக்கிறேன். அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு மஞ்சள்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினேன். அது முழுக்க வந்து ஒரு 12th நான் படிக்கிறப்போ நான் என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு லைஃப் ஸ்டைல் அடிப்படையில் நான் எழுதினேன். டைரக்டர் ஆகலான்னதுக்கப்புறம் எழுதுறீங்க இல்லை 12th படிக்கும் இல்லை 12th படிக்கிறப்ப இல்லை நான் ஃபஸ்ட்டு படமாக அது இருக்கணும்னு சொல்லிட்டு எழுதினேன் மஞ்சள்னு சொல்கிற ஸ்கிரிப்ட். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் கதை சொல்லியிருக்கேன் அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச கதை தான், எனக்கும் ரொம்ப பிடிச்ச கதை. ஏன்னா நான் ஏன் அதை காட்சிப்படுத்தலைன்னா லைக் அந்த டைமில் வந்து சிறுவர் காதல்களை பற்றி நிறைய படங்கள் வந்தது. எனக்கு முதல்ல அது பிடிக்கல. நம்ம இது என்ன சொல்ல வரோம், ஏன்னா சின்ன வயசில் நமக்கு தோன்ற ஒரு இன்ஃபாக்சுவேஷனை வந்து நம்ம வந்து காதலாக அடையாளப்படுத்திக்கிறோம். லைக் அதில் உருவாகிற இந்த எண்ணங்கள் உண்மையிலே சரியா தவறான்ற ஒரு பெரிய குழப்பம் எனக்கு இருக்குது. அது வந்து நம்ம வந்து சினிமாவாக காட்டுறப்போ ஏற்பட்ட சிக்கல்களை பற்றி நான் வந்து யோசித்தேன். சரி ஓகே இது நம்ம ஃபஸ்ட்டு படமாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ட்ராப் பண்ணிவிட்டு அப்போது வந்து நான் என்ன பண்ணேன்னா சரி நம்மளோட அடல்ட் லைஃப் வந்து பண்ணலாம், அடல்ட் லைஃப்குள்ளே நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து என்னென்னா சினிமாவுடைய பாதிப்பு அதிகம் இருக்கிற இளைஞர்கள் என்ன பண்ணாங்க, அன்றைக்கி வந்து காதல் திரைப்படங்கள் நிறைய வந்தது அந்த டைமில். காதலுக்கு மரியாதையிலேருந்து எக்கச்சக்கமான படங்கள் வந்து பெரிய பெரிய வெற்றிகள் பெற்றது. அப்போ சினிமா வந்து அன்றைக்கி வந்து சமூகத்தில் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. குறிப்பாக வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய காதல் திருமணங்கள் அப்போ தான் உருவாச்சு, அப்போ தான் நடந்தது. அப்போ காதல் அப்படின்றது வந்து எல்லாரோட இடத்துலையும் வந்து சினிமா பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோடனே சரி நம்ம லைஃப்பில் லவ் என்னவா இருந்தது, நம்ம வந்து லவ் என்னவா பார்த்தோம் அப்படின்னு யோசிக்கிறப்போ வந்து அப்போது லவ் வந்து ஒரு செலிப்ரேஷனாக இருந்தது, யங்ஸ்டர்ஸோடைய ஒரு டிஸ்கஷனாக ஒரு ஃபார்மாக இருந்தது. பெண்களுக்கும் ஆண்களுக்குமான வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஒரு இணைப்பு. ஆமாம் அது ஒரு இருந்ததுன்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் எழுதி முடிச்சிட்டேன். பிடிச்ச ரைட்டிங் ப்ராசஸ் அது ரொம்ப கஷ்டம்லாம் பண்ணல. அப்படியே உட்காந்து எழுதி முடிச்சிட்டேன். பசங்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஜெய்கிட்ட கதை சொன்னேன், அவனுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. தினகர்கிட்ட சொன்னேன், அவனுக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு. செம்மையாக இருக்குதுன்னா உடனே இந்த கான்ஃபிடென்ட் கொடுத்தது. அப்புறம் ஒரு முறை வெங்கட் பிரபு சார்கிட்ட வந்து ஒரு முச்சமாக லைன் மாதிரி சொன்னேன், அவருக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு. நல்லா இருக்குடா பண்டா அப்படின்னு சொன்னார். அது மாதிரி யாருக்கெல்லாம் சொல்லணும்னா இவங்ககிட்டலாம் அப்படியே சொல்லி எல்லாருக்கும் பிடிச்சதுனால நான் அந்த படம் பண்ணிட்டு கதை சொல்ல ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் கதை கேட்டாங்க, அவங்க டீம் தான் கேட்டாங்க. கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டாங்க. படம் உடனே அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். ஆனால் கோவா வந்து அந்த டைமில் வந்து ஃபினான்ஷியலாக சரியாக போகாதனால வந்து அவங்க அடுத்தது உடனே இந்த படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அட்டகத்தி வந்து படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துட்டு நிறைய ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ட்ரை பண்ண முடியல. அந்த மீன் டைம் ஒரு வருஷத்தில் நான் வந்து மெட்ராஸ் எழுதிட்டேன். ஓகே நான் ட்ரை பண்ணுறப்ப எழுதுறது படிக்கிறது இதுதான் முழுக்க வேலையாக இருந்தது. மெட்ராஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து எனக்கு எழுதி முடிச்சதுக்கப்புறம் அப்போ வந்து மெட்ராஸ்ன்னு வைக்கல, ரஜினின்னு தான் டைட்டில். அதுக்கு அந்த கேரக்டர் பேர் ரஜினி. ஏன்னா ரியல் லைஃப் ரஜினிகள் எப்படி இருப்பாங்க, சினிமாவில் ஒரு ரஜினியால் எல்லாமே பண்ண முடியுது. ஆனால் பொது வாழ்க்கையில் ஒரு ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஸ்லம்மில் வசிக்கிற ஒரு ரஜினியால் உண்மையே ரஜினி மாதிரி சண்டை போட முடியுமா அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நான் அந்த ஒர்க் வந்து பண்ணேன். அதில் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப டார்க்கான ஒரு படமாக இருந்தது. அது அந்த டைமில் அது ஜானி ரொம்ப கிளைமேக்ஸ்லாம் அவர் தான் லீட் பண்ணுவார் அந்த படத்தில். நான் அப்போ எழுதி வச்சுருந்ததில் அட்டகத்தி சொல்லி ரொம்ப சோர்ந்து போயிட்டு சில பேருக்கு பிடிக்கும். அந்த டைமில் லீடிங்காக இருந்த சில ஹீரோக்கள் அப்போ தான் வளர்ந்துட்டு வந்திருந்தாங்க. அவங்ககிட்டலாம் சொன்ன ஒரு ஹீரோக்கிட்ட சொன்னால் ஃபஸ்ட் ஹாப் கேட்டவர் கேட்காம போயிட்டார் அட்டகத்தி. இன்னொருத்தர்கிட்ட சொன்னால் அவர் ரொம்ப கதை கேட்டு அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அப்போ அவர் கூட இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி படம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்களாம் இன்றைக்கி இண்டஸ்ட்ரிலையும் இருக்காங்க. ஓகே அப்போ நம்ம வந்து நான் ட்ரை பண்ணதில் ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு சரி மெட்ராஸ் நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் தான் வந்து திரும்ப அட்டகத்தி ஜெயக்குமார் என்னோடய நண்பர் ஜெயக்குமாரோடைய நண்பர் மணிகண்டன் மூலமாக மீட் பண்ண சிவகுமாருக்காக சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அவர் வந்து படம் பண்ணாதவர், இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப புதுசு, சினிமா பற்றி அவருக்கு எந்த அறிதலும் அந்த டைமில் அவருக்கு இல்லை. அப்போது வந்து அவரால் வந்து என்னை நம்பவும் முடியல, நான் சரியாக படம் எடுத்துகிறோன்னு சொல்லிட்டு அவர் நம்பிக்கையும் இல்லை. அப்போ அவருக்கு சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. அப்பப்போ படம் பண்ணுவோன்னு சொல்லுவார், அப்புறம் வந்து காணாமல் போயிடுவார். அப்படியே போயிட்டே இருந்தது. அப்புறம் கடைசியாக வந்து அவர் சந்தித்து ஒரு 7-8 மாதம் கழித்து திரும்ப வந்து படம் பண்ணலான்னு அவரே கூப்பிட்டாரு. அப்படி ஆரம்பித்தது தான் அந்த படம் வந்து ஏன் நான் ஃபஸ்ட்டு பண்ணேன்னா ஆடியன்ஸு என்டர்டெயின் பண்ணுற ஒரு மொழியில் அவங்கள தொடர்பு கொண்டு என்னுடைய லைஃப்பை வந்து நான் பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன். அந்த படம் கிடைத்த சக்ஸஸ் தான் மெட்ராஸ்ன்ற ஒரு படத்தை எனக்கு இயக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் என்னோடய அரசியலை புரிஞ்சுக்கிட்டு இந்த படம்லாம் ஓடும்னு நம்பிக்கையில் மெட்ராஸ் எடுத்தாங்க. மெட்ராஸோட வெற்றி தான் எனக்கு கபாலியை கொடுத்தது, கபாலியோட வெற்றி தான் காலாவை கொடுத்தது.
காலா திரைப்படம் கொடுத்த வெற்றி தான் சார்பட்டா பரம்பரை. இப்போ ஒவ்வொரு படமும் தான் என்னை வந்து புஷ் பண்ணி இங்கே கொண்டு வந்து சேர்த்துரு. உங்களோட படத்தில் நீங்கள் பேசிக் ஒரு ஓவியர் அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு யூனிக் குவாலிட்டி உங்களுக்கு இருக்கலாம். அட்டகத்தி படத்தோட போஸ்டரே வந்து அதுக்கு பெரிய ஒரு விளம்பரத்தை உண்டு பண்ணுச்சு. நார்மலாக சுப்பிரமணியபுரம், அட்டகத்தி இந்த மாதிரி படங்கள் வந்து புதுமுகங்கள் முழுமையாக இருக்கும்போது நம்ம ஒரு பத்திரிகையில் அதை பார்க்குறோம் அப்படின்னா இது தேட்டரில் வெற்றி நடை இல்லாட்டி ஆரம்பம் இன்று முதல் இப்படிங்கும்போது அட்டகத்தி போஸ்டர் ஏதோ ஒன்று பண்ணிச்சு. அந்த ஹார்ட்டின்னு அதுக்கு நடுவில் வர்ற இது அப்போவே ஒரு விவாதம் இருந்துச்சு, இது வந்து ஹிட் அடிக்கும், இந்த போஸ்டர் டிசைனில் இதுக்குள்ளே ஒன்று இருக்குன்ட்டு. எல்லா படங்களுமே நீங்கள் வந்து பயங்கர ஒர்க் இருக்குது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அட்டகத்தியோட போஸ்டர் டிசைன் பற்றி கேட்கணும். பொதுவாகவே வந்து இப்போ நான் ஒரு ஓவியம் அப்படின்ற ஒரு பின்னணியில் வர்றதுனால என்னோடய போஸ்டர் டிசைன்ஸ் வந்து எப்படி இருக்கணுன்ற ஒரு ஆர்வம் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இருந்தது. அட்டகத்தியோட போஸ்டர் வின்சி கூட நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன். மோசஸ், என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் மோசஸ் மூலமாக தான் வின்சி வந்து எனக்கு தெரியும். வின்சி கூட நான் வந்து பேசுகிறப்போ வந்து போஸ்டர் டிசைன் அவருக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. அந்த டைமில் அவர் கேன்ஸ் அவார்டெல்லாம் வாங்கியிருந்தார். ஒரு ஆக்சிடெண்ட் பண்ண ஒருத்தவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, அப்போ செல்ஃபோன் இப்படி இருக்கும், அவங்க காதுகிட்டேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும். அப்போ அந்த செல்ஃபோன்லேருந்து ரத்தம் தெரிக்கும். அப்போ வந்து ஆப்போசிட் சைடில் அவங்க செல்ஃபோனில் பேசிகிட்டு இருந்தவர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு குறிப்பால் உணர்த்திருப்பார். அது ஒரு கேன்ஸ் அவார்டு வாங்குச்சு அந்த போஸ்டர். அந்தளவுக்கு திறமையான ஒரு வின்சிராஜ் வந்து மோசஸ் மூலமாக மீட் பண்ணுறேன். அப்போ நான் சொல்கிறேன், இப்போ அட்டகத்தின்னு ஒரு படம், இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இப்படி ஒன்று பண்ணலாம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்டகத்தி எப்படி அட்டகத்தியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பேசுகிறப்போ, அட்டகத்தி இந்த கூத்து கலைஞர்கள் கட்டக்கத்தி வச்சுன்னு ஆடுவாங்க, லைக் வந்து அதை வச்சே வந்து அவங்க வீரம் காட்டுவாங்க, பயங்கரமாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ இதெல்லாம் பேசி டிஸ்கஸ் பண்ணி சரி இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார்னா, போஸ்டர் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து போஸ்டர் பற்றின ஒரு ஒரு என்ன சொல்கிறது, முன்னாடியே ஒரு முன் தோற்றத்தை உருவாக்கி நம்மக்கிட்ட அனுப்புவார். இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம், அவரே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி அவர் வந்து ஒரு கேரக்டர் உருவாக்கி சூப்பராக ஒரு விஷயத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணார். அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப யூனிக்காக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, போஸ்டர் டிசைன்லேருந்தே நான் வந்து ஒரு படத்தை ஆரம்பிக்கணும்னு நான் நினைப்பேன். போஸ்டர் டிசைனும் ஒரு கதை சொல்லணும்னு சொல்லிட்டு போஸ்டர் டிசைன் டைட்டில் இது எல்லாமே வந்து என்னென்னா அந்த கதையை வந்து பிரதிபலிக்கணும், கதையோடு சம்மந்தப்பட்டிருக்கணும், சும்மா ஏதோ நார்மலாக ஒன்று ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் வந்து எப்பவுமே நினைப்பேன். அதை நான் வின்சிராஜ்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி வின்சிராஜ் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அப்போ வந்து இந்த கூத்து வந்து கலைஞர் மாதிரி வந்து அவனை வடிவமைக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி வச்சுருப்பான், கையில் ஒரு ஆப்பிள் ஒன்று வச்சுருப்பான். ஆப்பிள் வந்து லவ்வுக்கான சிம்பிளாகும். இவனுடைய கத்தி வந்து ஆப்பிளில் தான் வந்து குத்துமே தவிர நார்மலான ஆட்களை குத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து டிசைன் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி பண்ணலான்னு பண்ணோடனே ராம்லிங் ஆர்ட் டைரக்டர் சொல்லி அவங்க ஊரில் இருக்கிற அந்த உடைமைகளாக எடுத்துனார வச்சு பண்ணது தான் அது. அவங்களுக்கு தெரியாது, அந்த போஸ்டர் டிசைன் தான் மக்கள் வந்து லைக் சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு படம் எடுத்துகிட்ருக்காங்க. அந்த போஸ்டர் டிசைன் தான் டைரக்டர் வெங்கட் பிரபு பார்த்துட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணார். அப்போ ஒரு சின்ன விஷயம், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போயிட்டு இருந்தது எனக்கும் அவருக்கும். அந்த டைமில் வந்து அவர் வந்து அதை பார்த்துட்டு உடனே எனக்கு வந்து ஃபோன் பண்ணார். அண்ட் வந்து முறைவர் வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்ந்தது அந்த போஸ்டர் டிசைனு. அண்ட் வந்து சினிமாவில் இப்போ டி சிவா வந்து தயாரிப்ப உடனே அந்த போஸ்டர் டிசைன் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். ஒரு போஸ்டர் டிசைனுக்கு இத்தனை பேர் வந்து பேசுவாங்களா, போஸ்டர் டிசைனே இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களான்றதெல்லாம் அட்டகத்தியோட போஸ்டர் டிசைன் வச்சு தான் முடிவு பண்ணேன். அண்ட் இதை பற்றி நிறைய இடத்துல டிஸ்கஷன் ஆச்சு, நிறைய இடத்துல வந்து இதை பற்றி பேசினாங்க, பெரிய பெரிய இயக்குநர்கள் கூட இதை பற்றி பேசினாங்கலாம் எனக்கு செய்திகள் வந்தது. அதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியாது, ஆனால் வர செய்திகள் தான். இந்த இயக்குனர் கேட்டார் இந்த போஸ்டர் டிசைனை பற்றி, இது நல்லா அப்படியெல்லாம் சொன்னோடனே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல, ஒரு போஸ்டர் டிசைன் வந்து இவ்வளோ ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, ஆனால் வந்து ரொம்ப கவனமாக போஸ்டர் டிசைனே வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு காட்ட ரீச் பண்ணோம். இன்னொன்று இண்டஸ்ட்ரியில் நம்ம யாருன்றதை காட்டணும் போஸ்டர் டிசைனில் அப்படின்னு யோசித்து பண்ணப்பட்டது தான். இதுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி இதோட க்ரியேட்டிவ் ஏரியாவில் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி எங்கன்னா வின்சிராஜுக்கு தான் இதோட பாராட்டுகள் முழுக்க போய் சேரும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ராஸோட போஸ்டர் டிசைனாக இருக்கட்டும், காலாவாக இருக்கட்டும், கபாலியாக இருக்கட்டும், இது எல்லாமே அதோட கதைகளை சொல்கிற போஸ்டர் டிசைனாக தான். அந்த போஸ்டர் டிசைனில் ஒரு பெரிய இம்பேக்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். லைக் சார்பட்டா பரம்பரை ஃபஸ்ட்டு போஸ்டர் டிசைனே பெரிய வைரல் ஆச்சு. இது வந்து கபிலன் பண்ணான். அண்டு வந்து காலா வரைக்கும் வின்சிராஜ் பண்ணார். மெட்ராஸ் வின்சிராஜ் பண்ணல, டோனி பண்ணார். காலா படத்தில் அந்த போஸ்டர் டிசைன் வந்து முகமே காட்டியிருப்பீங்க. எப்போதுமே ஒரு வடிவத்தில் இருக்கும், அதில் நாம் ஒரு விஷயம் புரிஞ்சுப்போம். காலாவுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா கபாலி படத்துக்கு அடுத்து உடனடியாகவே காலாவோட அறிவிப்பு வருது. அப்படிங்கும்போது அந்த மாதிரி மொபைலில் தங்களோட வால்பேப்பரை வந்து நிறைய பேர் வச்சுருந்தாங்க. அதாவது ஒரு புழுதி புயல் இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் ஹேர் ஸ்டைலு அந்த பிளாக், இந்த மாதிரி ஒரு விஷயம் முக வடிவத்தை காட்டியிருப்பீங்க. காலாவோட போஸ்டர் டிசைன் ஒர்க் காலா பண்ண வரைக்கும் என்னென்னா, காலா பார்த்தீங்கன்னா கருப்பு தான்
மெயினாக வந்து ப்ரெசென்ட் பண்ணோம். காளானாலே ஹிந்தியில் கருப்புன்னு அர்த்தம். தமிழில் ஒரு காலம், கரிகாலன், காலா, கருப்பை வந்து நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரியான வார்த்தை. காய்ரா கிரேக்கு. ஆமாம், அப்படி தான் அதை வந்து பண்ணோம். அப்போ வந்து அந்த நிலம் உரிமைக்காக போராடுற ஒரு மனிதரை பற்றி பண்ணோம். அப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்ன்றது வந்து புழுதி கிடையாது, அது ஒரு மண். அது ஆமாம், மண்ணுடைய ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு மண்ணோட புழுதி தான் அது. ஓகே. ஓகே. அப்புறம் கருப்பு கலரு, அப்புறம் இந்த மக்களுடைய ஒட்டுமொத்த உணர்வையும் தாங்கி இருக்கிற ஒரு முகம். இதுதான் அதோட மெயினான கான்செப்ட். அது அப்படி தான் நம்ம அதை வந்து பண்ணோம். நேர்களே, இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். வீதி நாடகங்களில் உங்களுடைய ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் பங்காற்றிருக்கீங்க. உங்களோட ட்விட்டர் பிக்சர் பார்க்கும்போது ஒரு ஷாக் எல்லாருக்குமே இருக்கும். நார்மலாக இவர் வந்து பயங்கர மாடர்னாக இப்படி இருக்கிற ஒரு லுக்கில் இருக்கிறாரு. உங்களை அந்த லுக்கில் பார்த்ததே கிடையாது. ஒரு கர்லி ஹேரில் ஒரு ஊடுருவக்கூடிய ஒரு பார்வையில் இருக்கும். அந்த பிக்சரை ட்விட்டர் பிக்சராக வச்சது காரணம் ஒருவேளை நீங்கள் தான் அதை வரைஞ்சிங்களா? என்னோட செல்ஃப் போர்ட்ரேட் அது. நான் 3rd இயர் படிக்கிறப்போ நான் வரைந்த ஒரு கேன்வாஸ், அதாவது ஆயில் போர்ட்ரேட். அது ஆயில் பெயிண்டிங் ஆக்சுவலி. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் அந்த டைமில் முடி விட்டுருந்தேன். ரொம்ப இவ்வளோ தூரமாக முடி இருந்தது. ஒரு காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸை படித்தாலே ஃபஸ்ட்டு முடி வளர்ப்பாங்க. எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. நான் முடி வளர்த்தேன், பெரிய குடிமை விட்டு இருந்தேன். நான் அதை 2nd இயரில் ஆரம்பித்தேன், 3rd இயர் முழுக்க இருந்தேன். 4th இயரில் கட் பண்ணிட்டேன். நான் 4th இயரில் என்னுடைய மண்ணில் எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு. அது வரைக்கும் ஒரு மாதிரி சுற்றிட்டு இருந்தேன் நான். அந்த டைமில் நான் வரைந்த ஒரு செல்ஃப் போர்ட்ரேட் அது. அப்போ வந்து அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். அப்போ ட்விட்டர் கணக்கு வந்து ஆரம்பிக்கிறப்போ நான் ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே அதை வந்து ப்ரொஃபைல் பிக்சராக நான் வச்சேன். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஓவியம். நான் வரைஞ்சதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச செல்ஃப் போர்ட்ரேட் நிறைய வரைஞ்சேன். அதில் எனக்கு 2 செல்ஃப் போர்ட்ரேட் ரொம்ப பிடிக்கும். ஒரு பென்சிலில் ஒர்க் பண்ண ஒரு போர்ட்ரேட், அது 2nd இயர் பண்ணுறப்போ நான் பண்ணது. அது இன்னும் நான் வச்சுருக்கிறேன். இது வந்து ஆயில் பெயிண்டிங். ஆனால் இதோட ஒரிஜினல் எனக்கு இல்லை, காணாமல் போயிடுச்சு. ஆனால் இதோட காப்பியாக ஃபோட்டோ அப்படியே இருக்குது. ட்விட்டரில் வச்சதுனால அப்படியே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார்பாட்டா படத்தில் வந்து கபிலன் சொல்லுவார், ரங்கவாதியாரோட சிஷ்யண்டா அப்படின்ட்டுன்னு. படத்தோட ஒரு டைமில் பீடி தாத்தா தான் வந்து கபிலனுக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட், அந்த கடல் கரையிலே அவர் வச்சு சிலை மாதிரி வடிவமைப்பார். அவர் ஏன் பீடி தாத்தாவை அந்த இடத்துல சொல்லலை? இப்போ இது பர்சனல் லைஃப்லேயே கூட எடுத்துக்கலாம், ஓகேவா? எனக்கு வந்து சந்திர சார் தான் ஆசிரியர்னு சொல்லுவேன். சந்திர சாரோட நேரடி ஆசிரியராக எனக்குன்னா என் கிளாஸுக்கு ஒரு ஆசிரியர்லாம் கிடையாது. அவரை பார்த்துருக்குறேன், அவர் பேசுகிறத கேட்டிருக்கிறேன். அந்த பேச்சில், அவருடைய ரைட்டிங்கில், எழுத்தில், அப்புறம் அவருடைய ஓவியத்தில் இன்ஸ்பயர் ஆகி உருவானவன் தான் நான் அதனால் ஓவியனும் ஆகலை, நான் டைரக்டர் ஆகினேன். அப்போ நீங்கள் கேட்கலாம், அதுக்கப்புறம் நான் வெங்கட் பிரபு சார்கிட்ட ஒர்க் பண்ணேன், நிறைய பேர் இவங்கெல்லாம் உங்களுக்கு வாத்தியார் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். அவங்கெல்லாம் எனக்கு வாத்தியார் தான். அவங்க கூடலாம் நான் படித்தேன், அவங்கக்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என்னுடைய கருத்தை, என்னுடைய க்ரியேட்டிவ் ஸ்பேஸை, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று உருவாக்குறத, உலகத்தை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எனக்குள்ள ஒரு ஆதிக்கம் செலுத்தியவர் யாருன்னா சந்திர சார் தான். சந்திர சாரோடைய பேச்சுக்கள் தான் என்னை வந்து ஒரு சரியான கலைஞனாக நான் என்னை அடையாளப்படுத்திக்கிட்டதுக்கு, நான் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினதுக்கு உருவான வார்த்தைகள் இன்னும் எனக்கு பின்தொடர்ந்தது தான் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து ரங்கவாதியாரா இல்லை வந்து பீடி தாத்தா ரங்கன் வாத்தியாரோட இன்ஸ்பயர் பண்ணப்பட்டு ரங்கன் வாத்தியார் தான் வந்து என்னை பயங்கரமாக ஆளுமை செலுத்திட்டு இருக்காரு. ஆனால் ரங்கன் வாத்தியாரை நிராகரிக்கலாம், பீடி தாத்தான்னு ஒருத்தர் வந்து திரும்ப என்னை வந்து உருவாக்கலாம். ஆனால் அந்த உருவாக்குனாலும் என்னுடைய மனநிலையில், என்னோடய மண்டையில் இருக்கிற அந்த ரங்கன் வாத்தியாரோட வார்த்தைகள், சொல்லு, செயல், இதுதான் என்னை வந்து ஆளுமை செலுத்துமே தவிர, என்னோடய லைஃபோட ப்ராசஸில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது என்ன ஆளுமை செலுத்துமா அப்படின்றது எனக்கு தெரியல இப்போ வரைக்கும். ஓகே, இதுதான் நான் அங்கே சொல்ல விரும்பினேன். 1ஆவதுலேருந்து கிட்டத்தட்ட காலேஜ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டைரக்டர்லாம் ஒர்க் பண்ணிட்டு நான் படம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் எனக்கு ஆசிரியர்னு சொன்னவொடனே டக்குன்னு நினைவுக்கு வருது சந்திர சார் தான். ஏன்னா அந்த அவருடைய கருத்துக்களாலையும், அவர்களுடைய ஸ்டடீஸ், அவர் சொல்லப்பட்ட ஒரு பாடத்தை எடுத்த விதத்தினாலையும் தான் நான் ஈர்க்கப்பட்டு அதை நான் சினிமாவில் அப்ளை பண்ணியிருக்கேன். அவர் வந்து ஓவியர்னாக இருக்கிறதுக்கு, கலைஞனாக இருக்கிறதுக்காக பேசினதை நான் என்னுடைய சினிமாவில் அப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி வரைக்கும் அவர் தான் எனக்கு வந்து ஒரு, நான் நினைக்கிற, எனக்கு ஆசிரியர்னால் நிச்சயம் நான் சந்திர சாரை மட்டும்தான் நான் சொல்லுவேன். நான் அப்படி தான் அவனுக்கு ரங்கன்வாதியார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், காலா படத்தில் ஹரிலால் தாதா வில்லன் அப்படிங்கும்போது காலா சைட்ட ஆசீர்வாதம் வாங்குன்னு தன்னோட பேத்தி அனுப்புறாரு. தனக்கு சரி நிகர் வில்லனா எதிராளியாக பார்க்குற ஒருத்தர் தான் குடும்பத்தால் ஆசீர்வாதம் வாங்க அனுப்புகிற ஒரு காட்சியும், அவன் முந்ததுக்குள்ளே நாம் முந்தினோம் செல்வோன்னு மகன்கிட்ட சொல்லிட்டு அதுக்கடுத்து அவர் அந்த ஆக்ஷனில் இறங்காததுக்குமான காரணம். ஹரிதாதா மாதிரியான ஆட்கள் வந்து உண்மையிலேயே வில்லத்தனம் நிறைந்தவர்கள் தான். ஆனால் அவங்க வெளியில் மக்கள் போர்ட்ரேட் பண்ணுறதும் இல்லை வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படின்றது வந்து வில்லத்தனம் நிறைந்ததான்னா நிச்சயமாக இல்லவே இல்லை. அவங்களுடைய லைஃப்பில் அவங்க என்னவா இருக்கிறாங்கன்னா நார்மலான அப்பா அம்மா பிள்ளைங்களாக தான் இருக்கிறாங்க.
அப்பா அம்மாவுக்கு வந்து மகனாகவும் இல்லை வந்து தன்னுடைய மகள்களுக்கு பேத்திகளுக்கு வந்து தான் யாருன்றத வந்து அவங்க வந்து ஒரு இயல்பு வாழ்க்கையில் தான் வராங்க. அப்போ ஒருத்தன் வீட்டில் வரான்னா அவனை வரவேற்கிறதா இருக்கட்டும், அவங்கக்கிட்ட இது தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இப்போ இந்த இணக்கம் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது, இல்லைன்னெலாம் சொல்ல. ஒரு பொது சமூகத்தோடு இணைந்து வாழ்வதற்கான ஒரு சூழலை, ஒரு அமைப்பை எல்லாருமே தான் விரும்புகிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள யார் டாமினேட் பண்ணணும், எந்த கருத்து வந்து டாமினேட் பண்ணணும், யார் எப்படி இருக்கணும், எப்படி நம்ம அது வந்து என்னென்னா இப்படி இணக்கத்தின் மூலமாக இதையெல்லாம் செயல்படுத்த வந்து விரும்புகிறாங்க. இப்படி தான் நான் வந்து அந்த காட்சியை வந்து நான் வந்து பார்க்குறேன். அரிதா இவங்க வீட்டுக்கு வரதா இருக்கட்டும், இப்போ அரிதா காலாவை மீட் பண்ண வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து இருக்கிறப்போ பேசுகிறாரு. அப்போ தண்ணி கொண்டு வரப்போ நம்ம தண்ணி வேணான்னு சொல்ல, போதுமா ஒரு மரியாதை தான் சொல்லுவார் அவர். ஒரு இணக்கத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நான் இணக்கமாக இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கான கருத்தை வந்து அப்ளை பண்ணுறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவங்க இருப்பாங்க. அப்போ அவர் வந்து காலில் விழ சொல்லுவார் அந்த குழந்தைய. காலை வந்து வேணான்னு சொல்லுவார், காலில் விழ வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. காலாவுக்கு என்னென்னா வந்து கட்டிப்பிடிச்சி சமத்துவம் பேசுறதுல தான் பெரிய ஆர்வம் இருக்க தவிர, தனக்கு கீழே ஒருத்தன் அடிமை இருக்கிறான், தனக்கு கீழே ஒரு காலில் விழுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறான்ற மனநிலையை அவர் விரும்பாதவர். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தனக்கு கீழே ஒருத்தன் அடிமை இருக்கணும் அப்படின்றத விரும்புகிற ஒரு ஆளாக அவங்க இருக்கிறப்ப தான் அந்த 2 டிஃப்ரென்ஷியேட் கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அந்த காட்சி பண்ணோம். இப்போ அவன் முந்தத்துக்குள்ளே நம்ம முந்தினோன்னு சொல்கிறது என்னென்னா, ஒரு சினிமாட்டிக் டைலாக் தான். லைக் இதனால் அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு போய் அடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் அங்கே வந்து அவனை அசிங்கப்படுத்திட்டு வந்திருப்பார். அதனால் எதாவது நடக்கிறதுக்குள்ளே நம்ம அவனை அடிச்சு காலி பண்ணிடணும்னு சொல்லிட்டு இவர் ட்ரை பண்ணுவார். அதுக்குள்ளே அவன் அடிச்சிருவான். அப்படி தான் அது. உங்களுடைய அட்டகத்தி படத்தோட அந்த கிளைமேக்ஸில் வந்து பூர்ணி வந்து இவங்க கூட ஜோடி தீனா இன்னொருத்தர் இருக்கிறாருனோடனே அந்த பஸ்ஸிலேருந்து குதிக்கும்போது ஒரு குழியை காட்டுவீங்க. அப்புறம் மழை பெய்யும், அந்த குழி தண்ணி நிரம்பும். அது ஒரு மெட்டஃபராக பார்க்க தோணுச்சு. அதே போல் கபாலியில் வந்து அந்த விரால் மீன் 1000 குஞ்சுகளை வந்து பாதுகாக்கும், கடைசி வரைக்கும் உயிர் வாழ போராடும் கபாலி அப்படின்னு சொல்கிறது. சார்பட்டாவில் வந்து ரெங்கன் வாத்தியார், உங்களுக்கு வந்து சந்துரு மாஸ்டர் தான் அந்த ரெங்கன் வாத்தியார் அப்படின்லாம் ஒரு சில விஷயங்கள் உருவகிக்க தோணுச்சு. நீங்கள் சினிமாவில் கையாளக்கூடிய உருவகங்கள் மெட்டாஃபர் பற்றி சொல்லுங்கள். அது ஒரு பெரிய கொஸ்டின் தான் மெட்டாஃபர் அப்படின்றது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸாக இருக்கட்டும், அட்டகத்தியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரு சிம்பிள் மூலமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நான் ட்ரை பண்ணியிருக்கேன். லைக் வந்து அடிப்படையில் ஒரு ஓவியனாக இருந்ததுனால இல்லை ஓவிய கல்லூரியில் படித்து வந்ததுனால வந்து எனக்கு சில ஐடியாஸ் இருக்குது. இப்போ லைக் வந்து சுவர் மெட்ராஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா சுவர் தான் ஒரு மெட்டாஃபர். சுவர் என்பது வந்து வெறுமனே இங்கே வந்து சுவர் கிடையாது. சுவரில் வந்து ஒரு அதிகாரம் எப்படி இருக்குது அதுன்றது வந்து நான் எப்படி அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னா, ரியல் லைஃப்பில் ஒரு பிரச்சனை நடந்தது, செவருக்காக ஒரு மர்டர் நடந்தது. அப்போ ஏன் இந்த செவருக்காக இந்த மர்டர் நடந்ததுன்னு யோசிக்கிறப்போ வந்து செவர் அப்போ அந்தளவுக்கு முக்கியத்துவமாக அப்படின்னா செவர் முக்கியம் இல்லை, செவரில் எழுதப்படுற எழுத்துக்கள், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆட்கள், அந்த எழுத்துடைய இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ நம்ம வெறுமனே ஒரு மர்டரை வந்து இப்படி நடந்ததுன்றதை எடுத்துக்க முடியாது. அதுக்குள்ளே இவ்வளோ அரசியல் பின்விளைகள் இருக்குது அப்படின்றது யோசிக்கிறத எனக்கு வந்து ரியல் லைஃப் ஸ்டடீஸ் தான் பயங்கரமாக சொல்லி கொடுத்தது. இந்த கொரவ மீனாக இருக்கட்டும், லைக் விரால் மீனை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அது பிடிச்சி வச்சு வெட்டி போட்டுக்கப்புறம் குழம்புல கொதிக்கிற வரைக்கும் அது வந்து துள்ளிட்டு இருக்கும். அந்தளவுக்கு ஒரு போராட்ட குணம் உடையது. அது கடைசி வரைக்கும் போராடிட்டே இருக்கும். அது தன்னுடைய உயிர் வாழத்தில் இருப்பை வந்து நம்மக்கிட்ட காட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் கபாலி வந்து கடைசி வரைக்கும் தன்னுடைய இருப்பை நீ வெட்டி கொட்டு, அதாவது தீக்கி போட்டாலுமே கூட வந்து நெருப்பில் போட்டால் கூட நெருப்பில் வெந்துன்னு இருக்கிறப்ப கூட வந்து நான் உயிரோடு இருக்கிறேன், என்னோடய இருப்பு உனக்கு எதிராக இருக்கும், நான் உன்னை எதிர்த்துட்டே இருப்பேன் அப்படின்றத வந்து காட்டுறது தான் வந்து ஒரு சிம்பாலிக்காக சில விஷயங்களை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கடத்தணும் அப்படின்றதுல வந்து எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருந்தது. அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் தான் இது எல்லாமே நம்ம தேடி வந்து நம்ம பண்ணுறோம். அட்டகத்தியிலேருந்து நம்ம சார்பாட்டா வரைக்குமே வந்து கானா பாடல்களோட ஒரு அதுக்கு முன்னாடியும் கானா பாடல்கள் நாம் கேட்டுட்டு இருந்தாலும் அதனோட வெளிச்சமும் முக்கியத்துவமும் அதிகப்படியான பேரை போய் சென்றடைஞ்சின்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து ஆடிப்போன ஆவணியாக இருக்கட்டும், நடுக்கடலில் கப்பல் இறங்கி அதனோட வரிகளும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். அதாவது கடற்கரையில் காதலரை எண்ண முடியுமா, வரும் கனவுகளை ஒளிப்பதிவு பண்ண முடியுமா, இதை சயின்ஸு பூர்வமாக யோசிக்கவும் முடியும், கானா பூர்வமாகவும் அதை உணர முடியும். பச்சைக்கல்லு மூக்குத்தி சாங்கை வந்து இன்னைக்கு பாடாத குட்டீஸே கிடையாது, அவ்வளோ பெரிய ரீச் அந்த சாங்கு. யாராவது எப்போ ஹம் பண்ணுவாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணுச்சு. கானா பாடல்களோட வரலாறுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணது, நிறைய கானாவுக்கான மேடை ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்க உங்கள் படத்துலேயே. அந்த கானா பாடல்களோட வரலாறு சரி, கானாவை பொறுத்த வரைக்கும் வந்து கானா என்னோடய லைஃப் ஸ்டைலில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம். அது நான் சின்ன வயசுலேருந்தே கானா பாடல்கள் என்னோடய தெருக்களில் என்னோடய ஊருக்குள்ளே பாடுறதை நான் கேட்டிருக்கேன். கானா பாடலுடைய வரிகள் அப்படின்றது வந்து முழுக்க உழைக்கும் மக்களுடைய வடிவங்களிலிருந்து பெறப்பட்ட வரிகள் தான். அவங்களோட லைஃப் ஸ்டைலில் டே டு டே லைஃப்பில் அவங்க அட்டன் பண்ணுற லைஃபின் பிரதிபலிப்பாக தான வார்த்தைகளை நான் வந்து பார்க்குறேன்.
அது வந்து ரொம்ப இட்டுக்கட்டி பாடுறதுன்னு சொல்லுவாங்க. தன்னுடைய லைஃப்பில் தான் பார்க்குறது, பக்கத்தில் இருக்கிறத பார்த்து அவங்க கூட இருக்கிறவங்களுடைய அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்களோட லைஃப்லேருந்து ஒரு வலியையும் இல்லை வந்து சந்தோஷத்தையும் துக்கத்தையும் இல்லை அந்த துக்கத்தை உணர்ந்தின் அடிப்படையில் உருவாகிற தத்துவங்கள் அடிப்படையில் தான் அந்த பாடலை நம்ம வந்து பார்க்குறோம். கானா வந்து ஒரு பியூரான ஒரு ஆர்ட் ஃபார்ம். என்னுடைய பண்பாட்டு அசைவுகள் என்ன, திரைப்படங்களில் நான் எதை காட்சிப்படுத்த போகிறேன், லைக் என்னுடைய லேண்ட்ஸ்கேப் நான் பதிவு செய்கிறப்போ லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிற வந்து மொழியை நான் பதிவு செய்ய வேண்டியது இருக்குது, மனிதர்களுடைய முகங்களை பதிவு செய்ய வேண்டியது இருக்குது, தெருக்களை பதிவு செய்ய வேண்டியது இருக்குது, உணவை பதிவு செய்ய வேண்டியது இருக்குது, அதோடு அவங்களோட மியூசிக்கையும் நான் பதிவு செய்ய வேண்டியது இருக்குது. இது எல்லாமே நான் வந்து செஞ்சாக வேண்டியது தேவை இருக்குது எனக்கு. ஏன்னா ஒரு சினிமா வந்து நான் பார்த்த கிராமங்க சினிமாவெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த கிராமங்கள்லாம் நான் பார்த்ததே இல்லை. தமிழ் சினிமாவில் காட்ட கிராமங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப வித்தியாசமான கிராமங்களாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணோம்னா இதுதான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய அட்டகத்தி நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அதில் காட்டுற கலராக இருக்கட்டும், அந்த வீடாக இருக்கட்டும், அந்த லைஃபாக இருக்கட்டும், டைலாக்காக இருக்கட்டும், மூலம் அடிக்கிறதா இருக்கட்டும், வந்து ஆடுறதா இருக்கட்டும், லைக் இது எல்லாத்தையும், அப்புறம் கானா பாடல்களாக இருக்கட்டும். அப்போ இது எல்லாமே என்னென்னா ஒரு விளிம்புநிலை மக்கள் வசிக்கிற பகுதியில் இருக்கிற முகங்கள் மட்டும் கிடையாது, கதையாடல்கள் மட்டும் இல்லை, கதையாடல்களோடு இருக்கிற பண்பாட்டு அசைவுகளையும் வந்து சேர்த்து நான் வந்து காட்சிப்படுத்தியிருப்பேன். இது எந்த வகையிலும் மற்றவர்களுக்கு குறைவானது இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். எங்கள் ஊரில் ஒருத்தர் கானா பாடல் பாடுவார். அவருக்கு எழுத படிக்கவே தெரியாது. அவர் வந்து எழுத படிக்க தெரியாதது மக்கள் பேசுகிற வார்த்தைகளையும் வசனங்களையும் வந்து பாடலாக மாற்றுற ஒரு திறமை அவர்கிட்ட இருந்தது. இப்போ இதெல்லாம் என்ன பயங்கரமாக பாதிச்சதுனால மொரோவர் அந்த டைமில் வந்து விளிம்புநிலை மக்கள்கிட்ட இருந்து வந்தவங்க முக்கால்வாசி பேர் கிட்டத்தட்ட 99% கானா பாடல்களாக இருந்தாங்க. அப்போது இது ஒரு பயங்கரமான ஒரு ஆர்ட் ஃபார்ம் இவங்ககிட்டருந்து வந்திருக்குது. இதை நம்ம சரியாக பயன்படுத்தணும், இது சொல்லணும்னு தோணுச்சு. அந்த டைமில் கானா வந்து தமிழ் சினிமாவில் வந்து என்னவா இருந்ததுன்னா தேவா சார் தான் வந்து பயன்படுத்தி அவர் வேறு மாதிரி கானாவை கொஞ்சம் சினிமாவுக்காக மாற்றி சில விஷயங்களை பண்ணிதான். ரொம்ப முக்கியமான இனிஷியேட்டிவ் அது. நான் அப்போ என்ன பண்ணேன்னா, அப்போ கானாவை ஆல்ரெடி பயன்படுத்தியிருக்காங்க, ஆனால் அது சினிமாவுக்கான ஒரு குத்துப்பாடலாக அப்படி தான் இருந்தது, ஒரு தத்துவ பாடலாக இருந்தது. சரி, நம்ம அதையே வந்து ஒரு காதல் பாடலுக்காக இங்கே வந்து மாற்றலாம், அதை ஃபார்மையே ஒரு ரியலான ஒரு ஃபார்மை நம்ம வந்து யூஸ் பண்ணலான்ட்டு தான் நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா வந்து பண்ணேன். நான் கானா பாலாவை வந்து எங்கள் ஊர் கச்சேரியில் ஒரு முறை பார்த்தேன். அவர் வந்து நம்ம ஊரில் பாடியிருந்தார். அப்போயே அவர் மேலே எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அப்போ நான் படம் பண்ணுறப்போ, நான் ஒரு பாட்டு பண்ணலான்றப்போ அவர் கூப்பிட்டு கேட்குறப்போ அவர் ஏற்கனவே பாடி வச்சிருந்த பாட்டு தான் நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா. அண்டு சந்தோஷ் நாராயணுக்கு இதை பற்றி எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது. ஃபஸ்ட்டு அவருக்கு இந்த மாதிரி ஒரு லைஃபு இப்படி இருக்குது எதுவுமே அவருக்கு தெரியாது. அப்புறம் அவர்கிட்ட நான் சொல்லி புரிய வச்சேன். அவர்கிட்ட நிறைய கானா சிங்கரை மீட் பண்ண வச்சேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சவர் கானா பாலாவாக இருந்தார். கானா பாலாவோட மீட்ரு, அவர் பாடுறது, அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவர்கிட்ட சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அப்படி தான் கானா உள்ளே வந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய திரைப்படங்கள் தேவைக்கு அடிப்படையில் நான் கானா பாடல்களை அதோட பியூரிட்டி சம்மந்தமாக பயன்படுத்திக்கிட்டேன். அட்டகத்தி ஹிட்டுக்கு அப்புறம் கானா பாடல் பெரிய பிரபலம் அடைஞ்சது. அதுக்கப்புறம் எல்லாருமே பெரிய பெரிய இயக்குனர்கள் வந்து நிறைய பேர் வந்து கானா பாடல்களை தங்களுடைய பாடல் வடிவங்களுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி வந்து கானா வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு வந்து கபாலி படத்தில் இன்டர்வெல்ல அந்த சூப்பர் ஹீரோ வந்து சுடுற ஒரு காட்சி. நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி அட்டகத்தி மெட்ராஸ், இதுக்கப்புறம் வந்து இந்த படத்துக்குள்ளே நீங்கள் வரும்போது இந்திய அளவில் பத்திரிகைகளும் ஊடகங்களும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உண்டாச்சு. இளம் இயக்குனர்கிட்ட இணையிறாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு சில சவால்கள் ஆரம்பத்தில் இதில் இருந்திருக்கலாம். பட் இப்போ அந்த படம் பார்க்கும்போது எப்போதுமே வந்து சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே கபாலி படத்துக்கு அப்புறம் அந்த ஜெயிலில் அந்த பெரிய டோர் ஓப்பன் ஆகிற சீன் வச்சு தான் எல்லா எடிட்டர்ஸுமே அதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தோட லோகாவை போடுறது காரில் விட்டு அடிக்கிற ஒரு மாஸ் சீனாக இருக்கட்டும். நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இருந்த சேலஞ்சஸ்? உண்மையிலேயே படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நான் அதை அண்டர்ஸ்டாண்டே பண்ணேன். நான் வந்து சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணணுன்னு நான் யோசிச்சது கூட கிடையாது. எனக்கு அப்படி ஒரு யோசனையும் இல்லை, ஆசையும் இருந்ததில்லை. நான் சாதாரணமாக அட்டகத்தி மெட்ராஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினேன். நான் விட்டுருந்தா நான் அந்த ரூட்டில் போயிருப்பேன். நான் ஜெர்மன் வந்து முழுக்க வந்து ஒரு சூப்பர் ஹீரோ சம்மந்தமான ஒரு கதை, என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட்னு வச்சிங்களேன். நான் நெக்ஸ்ட் சீக்கிரம் அதை பண்ணுறோம். நான் அப்படி தான் போயிருப்பேன். இது வந்து ஒரு திடீர் அழைப்பு மாதிரி இருக்குது. அப்போ வந்து எனக்கு என்னென்னா சரி பண்ணலான்னு சொல்லிட்டு யோசித்து பண்ணுறப்போ எதை வச்சு பண்ணலான்னா, இப்படி மலேசியா தமிழர்களை பற்றி ஒரு படம் பண்ணலாம், மலேசியாவில் பண்ணலாம். எனக்கு வந்து என்னென்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆரம்பித்த ஒரு படம் தான். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நம்ம பண்ணுறதுனால வந்து நம்ம இப்படி பண்ணோம் அப்படி பண்ண நான் நினைக்கவே இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் எடுக்க நான் ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த படம் உண்டாக்குன எதிர்பார்ப்பு இதெல்லாம் பார்த்து எனக்கே பயம் வந்துச்சு. ஏன்னா நம்ம இப்படி பண்ணலடா, நம்ம வேற ஒரு படம் பண்ணியிருக்கோம், இவனுங்களாம் இப்படி எதிர்பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஒன்று யோசிப்போம்,
நம்ம யோசிக்கிறதுலேருந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறோம். அது என்னென்னா ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கிடுச்சு. அவங்க கதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் அவங்கவுங்களை எனக்கு வந்து அவங்க எல்லாருமே ஒரு ரஜினி எப்படி பார்க்குறாங்கன்னா பாட்ஷா மாதிரி தான் பார்க்குறாங்க. நான் வந்து ரஜினி முள்ளு மலரும் காளியாக தான் பார்க்குறேன் நான். அவர் என்ன காளி என்ன பண்ணுவார், லாரி மோதுனா கை வந்து போயிடும். பாட்ஷா லாரி மோதுனா பாட்ஷா என்ன பண்ணார், லாரியே வெடிக்கும். ஓகேவா? ஆனால் ஆடியன்ஸ் விரும்பினது வந்து பாட்ஷா, நான் விரும்பினது முள்ளு மலரும் காளியை. அப்போ நான் அந்த படத்தை வந்து எனக்கு விருப்பப்பட்ட இடத்துல நான் விரும்பி எடுத்து ரிலீஸ் பண்ணேன். நான் அந்த டீசராக இருக்கட்டும் எல்லாருமே வைரல். ஆனால் இது எல்லாமே பயங்கர வைரல் ஆகி அவங்க விரும்புகிற ஒரு கதையை வந்து கபாலியில் தேடினாங்க. அதுதான் பெரிய சிக்கல்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு நான் விரும்பிய ஒரு காளியை முன்னிறுத்தி எடுக்கப்பட்ட படம் தான் அது. அது வந்து படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து விமர்சன ரீதியாக, அதாவது என்னென்னா வசூல் ரீதியாக பெரிய வெற்றி அடைஞ்சிது. தயாரிப்பாளருக்கும் சரி எனக்கும் சரி எல்லாருக்குமே திருப்திகரமாக, அதாவது பல மடங்கு லாபத்தை கொடுத்த படம் தயாரிப்பாளருக்கு. ஆனால் அந்த படம் வந்து பயங்கரமாக ட்ராஷ் பண்ணப்பட்ட படமும் கூடாது. பயங்கரமாக மன உளைச்சலுக்கு ஆளாக்குன ஒரு படம் அது. எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அப்போ தான் ரொம்ப கான்ஷியஸாக அடுத்தது காலான்னு ஒரு படம் கமிட் பண்ணோடனே எனக்கு சூப்பர் ஸ்டாரை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னா இப்படி ஹேண்டில் பண்ணோம், நான் அப்படி தான் பண்ணுவேன்னு ரொம்ப பிடிவாதமாக பண்ணது தான் அது. காலா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். காலாவுடைய ஒரு ஆர்ட் இருக்குதுல்ல, நான் ஒரு படத்தை இப்படி எடுத்து பார்க்க முடியும், காட்டிட முடியும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குதுல்ல, அதுதான் என்னை இப்போ வரைக்கும் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக நிற்க வச்சுருக்கு. அது வந்து இந்திய அளவில் பெரிய விவாதத்தை உருவாக்குச்சு. அண்ட் இந்திய அளவில் எனக்கு பெரிய ரீச்சை கொடுத்தது. அதுதான் வந்து என்னை வந்து தயாரிப்பாளராக மாற்றிச்சு. நிறைய விஷயங்கள காலாப்படம் எனக்கு என் லைஃப்பில் வந்து க்ரியேட் பண்ணிச்சு. ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான ஒரு ஏரியாவை எனக்கு உள்ளே ஓப்பன் பண்ணிச்சு. ஒரு டிரெக்டராக ஒரு பெரிய பேர் எனக்கு அந்த படத்தில் கிடச்சிது. அதுதான் சார்பட்டா பரம்பரையை வந்து எனக்கு புஷ் பண்ணிச்சு. இன்றைக்கி சார்பட்டா பரம்பரை மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கலை வடிவத்துக்குள்ளே இருக்கிற ஒரு இயக்குனராக நான் இன்றைக்கி மாறி இருக்கிறேன். அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். ஆக்சுவலி மேடை பேச்சுகளில் சொல்லியிருப்பீங்க ரஷ்ய இலக்கியம் பற்றி. இப்போ தாய் நாவல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கல்லூரி காலத்தில் வாசித்த ஒரு நாவல்னு சொல்லியிருப்பீங்க. அதனோட கதை மாந்தர்களே பவலோனா, பாவல், அந்திரிஷா, இகோர் இவானோவிச், நிகோலன், பியோதர் இப்படி இருக்கும். அந்த பெலகேவியா அந்த அம்மாவாக இருக்கட்டும், பாவல், அப்புறம் மிக்கேல், நிக்கோலோ இவங்களோட பேர் தான் நம்மளுக்கு புரியும். பட் முற்றிலும் அந்நிய மண். ஆனால் அங்கே இருக்கிற ஒரு இலக்கிய சாராம்சம் மாஸ்கோவில் குளிர்னா நம்ம அந்த உணர்வை இங்கே அடைய முடியும். உங்களுக்கு ரஷ்ய இலக்கியம் கொடுத்த ஒரு தாக்கமும் அதில் இருந்த ஆர்வமும் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி தாய் நாவல் வந்து மக்சிம் கார்கி வந்து நான் சில புத்தகங்களில் படித்ததுனால தான் தாய் நாவலை படிக்கவே ஆரம்பித்தேன். நிறைய பேர் நான் படிக்க ஆரம்பிக்கிறப்போ வந்து நான் படிக்கிற இலக்கியம் பரிச்சயமுள்ள நண்பர்கள்கிட்ட பேசுகிறப்போ நிறைய பேர் என்னை சஜஸ்ட் பண்ணது வந்து தாய் நாவலை படிங்கன்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் தாய் நாவல் வாசிக்க ஆரம்பித்தேன். அந்த தாய் நாவல் தான் நான் படித்த முதல் ரஷ்ய இலக்கியம். தாய் நாவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் அதோட பாவல் கேரக்டர் ஆகட்டும், அம்மாவோட கேரக்டர் ஆகட்டும், அந்த லைஃபு லைக் வந்து நான் அந்த நாவல் படித்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நான் அப்போது வந்து நான் படித்த நாவல் அது. அதனால் அந்த நாவல் முழுசாக கூட மறந்துட்டேன். ஆனால் ஒரு காட்சி மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அதில் இப்போ வரைக்கும். பையனுக்காக உணவு தயார் செஞ்சுட்டு அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா புத்தகத்தை படிச்சுட்டு இருப்பாங்க அடுப்பங்கரையில் உட்காந்துக்கிட்டு. அந்த விஷுவல் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவ்வளோ அற்புதம். ஏன்னா வந்து அப்போ படிப்பு அப்படின்றது வந்து பெண்களுக்கு எவ்வளோ முக்கியமானதாக இருந்தது. அன்றைக்கி அந்த தாய் எவ்வளோ விழிப்புணர்வுடையவளாக இருந்தாங்க. அவனுடைய மகன் போராட்டத்துக்கு ஒரு தாய் எப்படி வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. தன் மகன் உயிரோடு கொல்லப்படுவான்னு தெரிஞ்சும் கூட சிறையில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தும் கூட ஒரு தாய் வந்து தொடர்ந்து அவனுக்காக வந்து எப்படி சப்போர்ட் பண்ணாங்க. அந்த துண்டு பிரச்சனைகளை வந்து கொடுக்குறதாகட்டும் நிறைய விஷயங்கள். அது வந்து எனக்கு பெரிய ஆச்சரியத்தில் உருவாக்குன ஒரு நாவல் தான். தாய் நாளுக்கு அப்புறம் தான் நான் வந்து நிறைய ரஷ்ய இலக்கியங்களில் தாஸ்தாவோட இதெல்லாம் வந்து தேடி படிக்க ஆரம்பித்தேன். லைக் அப்புறம் 3 காதல் கதைன்னு சொல்லிட்டு ஒரு நாவல் படித்தேன். அது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தினகர் தான் சொன்னான். தினகர் எப்படின்னா வந்து அவன் தான் நிறைய ரஷ்ய இலக்கியம் என்னோட அதிகமாக படித்தது அவன் தான். அவன் என்ன பண்ணுவான்னா இந்த பழைய புத்தகங்கள்லாம் வந்து கம்மி விலையில் விற்பாங்க. 2 ரூபா 3 ரூபாய்க்கெலாம் விற்றுட்ருப்பாங்க. அதில் போய்ட்டு அவன் நிறைய புக்கு கலெக்ட் பண்ணி அவன் வச்சுட்டு என்கிட்ட கொடுப்பான். இதை படுறான்னு. அதில் இந்த கேப்டன் மக்கள், அப்புறம் வந்து கரம் சேவ் சகோதரர்கள், இப்போ இதெல்லாம் வந்து எனக்கு வந்து நான் அங்கே படித்தது தான் அது. அந்த டைம் அந்த 3 ரூபா 5 ரூபா புக்காக வாங்கி படித்தது தான் அது. தாய் நாவல் உண்மையிலேயே இலக்கியங்கள் எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து ஒரு அரசியல் பின்னணி உடையவர்கள் தங்களுடைய அரசியல் கருத்துக்களை இவ்வளவு இலக்கிய செழுமையோடு படைக்க முடியுமா அப்படின்ற பேர் ஆச்சரியத்தை கொடுத்தது தான் ரஷ்ய நாவல்கள். அதுதான் வந்து என் லைஃப்பை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உதவுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்னுடைய வாழ்க்கை ஒரு இலக்கிய தரமாக இருக்குதுன்றதை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு வந்து ரஷ்ய நாவல்கள் தான். இங்கே இருக்கிற இப்போ அழகிய பிரிவனிலேருந்து இமயம், அப்புறம் வந்து ராஜ் கௌதமன்,
இப்போ இவங்களெல்லாம் நான் பாமா, சுகீதராணி இவங்களெல்லாம் வாசிக்கிறப்ப தான் வந்து இப்போ என்னுடைய லைஃப்பில் இருக்கிற இலக்கிய சிறுமியை இன்னும் நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சது. அந்த வகையில் ரஷ்ய இலக்கியங்கள் வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ், என்னுடைய ஐ ஓப்பனர் அண்ட் வந்து அரசியல் கருத்துக்களை இலக்கிய சிறுமியோடு படைக்க முடியும் பெரிய நம்பிக்கை கொடுத்தது வந்து ரஷ்ய இலக்கியங்கள் தான் எனக்கு. இப்போ இருக்கக்கூடிய இளம் படைப்பாளிகள் சினிமாவுக்கு வரும்போது சினிமாவோட பார்வை வந்து இயக்குனர் பாரஞ்சித்துக்கு முன் அவரோட வருகைக்கு பின் அப்படிங்கிற ஒரு பதிவேடு வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற உத்வேகம் நிறையவே இருக்குது. அந்த தமிழ் சினிமா மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? நான் மாறணும்னு நினச்சேன். இது ரொம்ப கான்ஷியஸாக நான் பண்ண விரும்பினது. நான் சினிமாவில் வரப்போ விளிம்புநிலை மக்களுக்கான ஸ்பேஸ் என்னவா இருந்தது, அவங்களுடைய பண்பாட்டு அசைவுகளில் இந்த சினிமா என்னவா பார்த்தது, ஏன் வந்து விலக்கப்பட்டவர்களாக சினிமாவுக்குள்ளே இருந்தாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வியை சுமந்து கொண்டு தான் நான் சினிமாவுக்குள்ளே வந்தேன். இதை மாற்றணுன்னு தான் நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப கான்ஷியஸாக நான் வேலை செஞ்சேன். சும்மா வந்து ஃப்ளூக்கில் வந்து ஏதோ ஒன்று கிடைக்குது அப்படின்றதுக்காகலாம் நான் வேலை செய்யலை. யாருக்கு முன்னாடியே நான் குனிஞ்சு நின்னதும் கிடையாது. வாய்ப்புக்காக வந்து என்னை நான் மாற்றிக்கிட்டதும் கிடையாது. ஆனால் என்னோடய கருத்துலேயோ கொள்கையிலேயோ மாற்றம் இருந்திருக்காது. அது சொல்கிறதில் வேணால் நான் கொஞ்சம் மாற்றி சொல்லியிருப்பேன். மற்றபடி நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டதே கிடையாது. நான் ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். ஏன்னா நான் கல்லூரி காலகட்டத்தில் இலக்கியம் வாசிக்க ஆரம்பித்தேன். இலக்கியம் வாசிப்பதோடு தான் அரசியல் வாசிக்கவும் ஆரம்பித்தேன். அப்போ புரட்சியாளர் அம்பேத்கரை வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். நான் ஒருத்தரால் இன்ஸ்பயர் ஆகிறேன் அப்படின்னா முழுக்க புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான். அவருடைய வார்த்தைகள் தான் என்னை வழிநடத்திட்டு. அவருடைய வார்த்தைகள் என்னென்னா, ஒரு காலம் அவர் வந்து தன்னுடைய சமூகத்துக்கு எதிரான ஆளாக இருந்ததே கிடையாது. தனக்கு கிடைத்த எல்லா வாய்ப்புகளையும் இங்கே இருக்கிற ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வர ஒருத்தன் அவனுடைய சைக்காலஜிக்கலான பிரச்சனை எல்லாத்தையும் உதறி விட்டு முன்னாடி வந்து நின்றுவானா, அவனுக்கு அவ்வளோ ஸ்பேஸை கடைசி வரைக்கும் தனக்கு கிடைச்ச வாய்ப்பில் உருவாக்கிட்டே இருந்தார். கடைசி வரைக்கும் தன்னுடைய தன் இருக்கிற அந்த பொழுது வரைக்குமே வந்து அவர் வந்து இங்கே வந்து வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களுக்காக தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருந்தார். அவரை விட எனக்கு ஒரு இன்ஸ்பயரான ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அப்போ அவருக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு நான் நினச்சேன். நான் வந்து இப்படி தான் இருப்பேன், இதுதான் நான், என்னுடைய பிரச்சனை இது, இதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை டிஸ்கஸ் பண்ணணும், நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இதை நீ புரிஞ்சிக்கணும், இதை மாற்றணும், இதுதான் என்னுடைய இலக்கு. இந்த இலக்கு நோக்கி தான் நான் இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டுருக்கிறேன். இதனால தான் நான் சினிமாவுக்கும் வந்தேன். சினிமான்றது ஒரு பயங்கரமான ஒரு ஆர்ட் ஃபார்மு, ஒரு மாஸ் மீடியம். அப்போ தோணுச்சு எனக்கு சினிமான்றது ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் மீடியம். இந்த மாஸ் மீடியத்தில் நம்ம பிரச்சனையை பேசுகிறது மூலமாக இது ஒரு பெரிய விவாதமாகவும் நிறைய இடத்துக்கு போய் சேரும். ஓகேவா, இது மூலமாக ஒரு மாற்றம் உருவாகும் ஒரு நம்பிக்கை எனக்கு அந்த டைமில் இருந்தது. கிட்டத்தட்ட 2002 நான் யோசித்தேன். இதை இன்றைக்கு வரைக்கும் நான் அதை நம்பிட்டுருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் நான் அதை தான் பண்ணிட்டுருக்கேன். என்னுடைய நடவடிக்கைகள்லையோ என்னுடைய வெளிப்படைத்தன்மையிலையோ நான் யாருன்றதை காட்டுறதுலையோ எனக்கு வெற்றிகள் கிடச்சிருக்கு, தோல்விகள் கிடச்சிருக்கு, எனக்கு எந்த கவலையுமே இன்றைக்கி வரைக்கும் இல்லை. நான் அதே ரஞ்சித்தாக இருக்கிறேன். நான் 2002 நான் ஒரு முடிவெடுத்த ஒரு ரஞ்சித் இருக்கிறான். பயங்கரமான ஒரு யங் ஃபெல்லோ. அவனுக்கு வந்து அந்த டைமில் வந்து அவனுடைய காலேஜில் யாரை பற்றியும் எந்த கவலையும் கிடையாது. தன்னுடைய காதலிக்கிட்டேயும் சரி எல்லாருக்கிட்டேயும் வெளிப்படையாக தான் யாருன்றதை சொன்னான். என்னோடய ஓவியங்களை சொன்னான், அவன் டிஸ்கஸ் பண்ணான். என் காலேஜில் இருக்கிற பசங்கக்கிட்ட என்னை பற்றி கேட்டாலே தெரியும். நான் அன்றைக்கி என்ன பேசணுன்னோ அதுதான் நான் இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கிறேன். அதில் வந்த விஷயந்தான் இது எல்லாமே. என்னால் வந்து சினிமாக்குள்ளே வந்து நான் என்னை மாற்றிக்கல. நான் இப்படி தான் இருப்பேன்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். தொடர்ந்து இது இருந்துகிட்டே இருக்கும். என்னை நோக்கி வர யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிச்சயமாக ஒரு பெரிய சமூக மாற்றத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு பிடிச்ச நாவல் வந்து தாய். இந்த நிகழ்ச்சியை நான் பயங்கரமாக பண்ண என்ஜாய். நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக கலந்துக்கிட்டு மனதில் இருந்த பல விஷயங்களை, உங்களுடைய படைப்புகள் உருவாக்கின விதத்தை, நீங்கள் உருவான டிசைன் ஒரு விஷயம், மாதிரி பல விஷயங்கள் நிலையத்துக்கு வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எப்படி அட்டகத்தி, மெட்ராஸ், கபாலி, காலா, சார்பட்டா படங்கள் வெற்றி அடைஞ்சதோ அதே போல் தொடர்ந்து உங்களுடைய படைப்புகள் வந்து பெரிய வெற்றி அடைய அகில இந்திய வானொலி சார்பாக வாழ்த்துக்கள் சார். நன்றி விமல். உங்களுடைய தொடர்ந்து அழைப்பின் மூலமாக நான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் விமல். நன்றி சார்.